யோசுவாவை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். நேற்று சில புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் நேற்று விட்ட இடத்துல இருந்து தொடங்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் நேற்றைய செய்தியை பார்த்திராவிட்டால் எல்லாம் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன, அதுபோல நேரலையிலே இவை ஒளிபரப்பாகின்றன. ஆகவே நீங்கள் அவற்றை ஆறுதலாய் பார்த்து கொள்ளலாம். முக்கியமாக அநேக காரியங்கள் நேற்று படித்தோம். யோசுவாவினுடைய ஆரம்ப பெயர் ஒசேயா. ஒசேயா என்றால் ரட்சிப்பு. அந்த பெயரை மோசே ஏன் மாற்றி யோசுவா என்று சொன்னார் என்று பார்த்தோம். யோசுவா என்பது உண்மையாக இயேசு என்கின்ற அந்த தமிழ் பெயர்தான். யோசுவா அது யெஷுவா என்று எபிரேய மொழியிலே சொல்லப்படும். கர்த்தர் ரட்சிப்பு, கர்த்தர் தான் ரட்சிப்பு. எனவே நேற்று அந்த வகையிலே ஆண்டவர் நிறைய விஷயங்கள் நம்மோடு பேசினார். இப்போ நான் இன்றைக்கு என்ன தொடங்க போகிறேன் என்றால், ஒரு சாதாரண மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாய் மாறினது எப்படி. இன்றைய பாடத்துக்கு உங்களுக்கு ஒரு தலைப்பு தேவை என்றால், ஒரு சாதாரண மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாய் மாறினது எப்படி. ஏனென்றால் நேற்று பார்த்தோம், யோசுவா ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளையாய் வந்தவர் அல்ல என்று. ஒரு துரோகிக்கு மகன், அப்படித்தானே? நூன் என்றால் பாம்பு. அப்போ ஏன் அந்த பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது என்று நேற்று பார்த்தோம். அப்போ ஒரு துரோகிக்கு மகனாய் பிறந்தவர், தன்னுடைய இனத்தை காட்டிக் கொடுத்த ஒருவருக்கு மகனாய் பிறந்தவர் எப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷனாய் மாறினார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ நேற்று நாம் பார்த்தோம், அவர் ஒரு நல்ல யுத்த வீரனாக, ஒரு நல்ல சேனாதிபதியாக, ஒரு நல்ல படைத்தலைவனாக, தனது இராணுவத்துக்கு மக்களை தெரிவு செய்யக்கூடிய வல்லுநராக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு மோசே யோசுவாவை தெரிவு செய்கிறார். யோசுவா தான் அந்த அவரோடு சேர்ந்து யுத்தம் செய்கிறவர்களையும் தெரிவு செய்ய வேண்டும். அந்த மக்களை கொண்டு ரெவிதி மேலே வைத்து அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். கடைசியில் அந்த யுத்தம் ஜெயத்தில் முடிந்தது. அப்போது நமக்கு தெரியும், இஸ்ரவேல் யாரிடமாவது தோல்வி அடைந்தால், சரித்திரத்திலே இஸ்ரவேல் தோல்வி அடைந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. கிறிஸ்துவுக்கு முன் 722 வடக்கு ராஜ்யம் அசீரியர்களிடம் தோல்வி அடைந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 586ஆம் ஆண்டு தெற்கு ராஜ்யமாகிய யூதா ராஜ்யம் பாபிலோனியர்களிடத்திலே தோல்வி அடைந்தது. கிபி 70ஆம் ஆண்டு இஸ்ரவேல் ரோமர்களிடம் தோல்வி அடைந்து சிதறப்பட்டு போனது. இப்படி அவ்வப்போது இஸ்ரவேல் தோல்வி அடைந்தது. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தால், யாபீனியர்களாக இருக்கட்டும், மோவாபியராக இருக்கட்டும், அம்மோனியராக இருக்கட்டும், இப்படி பலரிடம் இஸ்ரவேல் தோல்வி அடைந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பார்த்தால் அவர்கள் தேவனுக்கு துரோகம் செய்த சந்தர்ப்பங்களாய்த்தான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் தேவனை விட்டார்களோ, தேவன் தனது பாதுகாப்பின் கரத்தை அவர்களை விட்டு எடுத்தார். ஆனால் தேவன் பாதுகாப்பின் கரத்தை எடுக்காத பட்சத்தில் இஸ்ரவேலோடு யார் சண்டைக்கு வந்தாலும், அது ஒரு தேசமாக இருக்கட்டும் அல்லது பல தேசங்கள் சேர்ந்தா இருக்கட்டும், அன்று தொட்டு இன்று வரை இஸ்ரவேலுக்குத்தான் தேவன் ஜெயத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய பல பெயர்களில், பல நாமங்களில் ஒன்று யாஹ்வே ஷவ்யோத், யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர். அப்போ இஸ்ரவேல் முதல் செய்த யுத்தம் அமலேக்கியர்களோடு ரெவிதி மேலே நடந்தது. அந்த யுத்தத்தின் தலைவனாக செயல்பட்டவர் யோசுவா. யோசுவா அந்த யுத்தத்தை ஏறெடுக்கும் பொழுது யோசுவா ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். என்ன அந்த விஷயம்? மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நாளைக்கு நான் மலைக்கு மேலே ஏறப்போகிறேன், நான் அங்கே இருந்து நான் உனக்கு ஆவிக்குரிய
உதவியை தருவேன். அதைத்தான் மறைமுகமாக அவர் சொல்லுகிறார். அப்போ யோசுவா முதல் தடவையாக, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், யோசுவா கண்டிப்பாக எகிப்திய இராணுவத்திலே பணியாற்றி இருக்க வேண்டும். அங்குதான் அவர் ஒரு யுத்த வீரனாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகள் செயல்பட்டிருக்க வேண்டும். அங்கு அவர் ஒரு சாதாரண ஒரு போர் வீரன் என்கின்ற நிலையையும் தாண்டி ஒரு படை தலைவனாக வந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கிறதா? அப்போ நேற்று எத்தனை பேர் வரவில்லை? கையை தூக்கி காட்டுங்கள். சரி, ஒருவேளை நீங்கள் லைவிலே பார்த்திருக்கா விட்டால் நான் ஒன்றை சொல்லுகிறேன். தல்முடிலே பவிலியிலே, பாபிலோனிய தல்முடிலே மெகில்லா 14ஆம் வாக்கியத்தில் இருந்து யோசுவா எகிப்திய இராணுவத்திலே பணியாற்றிய ஒருவர் என்று நான் நேற்று சொன்னேன். அதை நம்பக்கூடிய சான்றுகள் நமக்கு இருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் அதை நம்ப விருப்பம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, என்றால் வேதத்திலே அப்படி சொல்லவில்லை. அப்போ அவர் அப்படி யுத்தம் செய்தார் என்று வைப்போமே, எந்த நம்பிக்கையில் அவர் யுத்தம் செய்தார்? அவருடைய பயிற்சியின் மேல் அவருக்கு இருந்த நம்பிக்கை, அவருடைய ஆற்றலின் மேல் இருந்த நம்பிக்கை, அவருடைய அனுபவத்தில் இருந்த நம்பிக்கை. அப்படித்தான் அவர் ரெவிதி மேலே வைத்து அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ண போயிருப்பார். கொஞ்சம் அவரை பற்றி கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். எப்படி ஒரு சாதாரண மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாய் மாறினார் என்பது தானே இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஆவிக்குரிய மாற்றத்தின் ஆரம்பம் என்ன? ஆரம்பம் ரெவிதியும் அல்ல, ஆரம்பம் மோசே பார்வோனிடத்திலே போய் பண்ணின அற்புதங்கள். அப்படித்தானே? யோசுவா கண்டார், மோசேயின் கோலை போட்ட பொழுது அது சர்ப்பமாய் மாறினதை யோசுவா கண்டார். பார்வோனுடைய மந்திரவாதிகளும் தங்கள் கோல்களை போட்ட பொழுது அவை பாம்புகளாய் மாறினதையும் கண்டார். ஆனால் மோசேயினுடைய கோலாய் இருந்த அந்த பாம்பு மந்திரவாதிகளின் பாம்புகளை விழுங்கி போட்டதையும் கண்டார். மோசே திரும்ப அந்த கோலை தன் கையிலே எடுத்துக்கொண்டதை யோசுவா கண்டார். 10 வாதைகளை கண்டார். நான் 10 வாதைகளை பற்றி உங்களுக்கு இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்னாக. அது யூடியூபில் இருக்கின்றது. ஏன் 10 வாதைகள்? ஏன் ஆண்டவர் பார்வோனுடைய மனதை கடினப்படுத்தினார் என்று. ஏனென்றால் எகிப்தில் இருந்த ஆயிரக்கணக்கான தெய்வங்களில் 10 முதன்மையான தெய்வங்கள் இருந்தன. அந்த 10 தெய்வங்களையும் அடித்து தோல்வி அடைய வைத்து, அந்த தெய்வங்களை விடையெல்லாம் இந்த இஸ்ரவேலின் தேவன் பெரியவர், ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன் பெரியவர் என்று காண்பிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி செய்தார் என்று நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அந்த தெய்வங்களின் பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஹப்பி, நைல் நதி, ஹெக்ட், தவளை, இப்படியா நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் யோசுவா பார்த்தார். பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வரும் பொழுது எப்படி அக்கினி ஸ்தம்பம் இவர்களை பாதுகாத்தது என்று யோசுவா கண்டார். செங்கடல் எப்படி திறந்து பிளந்து வழிவிட்டது என்று கண்டார். அதன் வழியாக இவரும் நடந்து வந்தார். ஆகவே ஏற்கனவே ஆவிக்குரிய பல பின்னணிகள் யோசுவாவுக்கு வந்திருந்தது. இருந்தாலும் ஒரு யுத்தம் என்ற ஒன்றை இஸ்ரவேலர்கள் சார்பாக முதல் தடவையாகத்தான் யோசுவா பார்க்கிறார். அப்போ யோசுவா நிச்சயமாக தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய திறமை இவைகளை வைத்துத்தான் யுத்தம் செய்ய போயிருப்பார். அப்படி அவர் போகும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். மோசே சொல்லுகிறார் தான், தம்பி நீ யாரையெல்லாம் தெரிவு செய்து கொண்டு போகிறாயோ நீயே தெரிவு செய்து கொண்டு போ. ஆனால் யோசுவாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? சும்மா யோசித்து பாருங்க. யோசுவாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? எத்தனை பேர் பாட்டு பாட அல்லது இசை சம்பந்தமாக ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கிறவர்கள், இந்த சபையிலே பாடல் குழுவிலே இருக்கிறவர்கள், இந்த ஆர்கன், ட்ரம்ஸ் அது இது வாசிக்கிறவர்கள், எங்கே உங்கள் கைகளை தூக்கி காட்டுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ உங்களில் யாருக்காவது பாஸ்டர் சொன்னால் சும்மா ஒரு ஆராதனை அல்ல, ஒரு முக்கியமான விசேஷ ஆராதனை என்று வைத்துக்கொள்வோம், ஆண்டு விழா அல்லது ஒரு முக்கியமான ஒரு ஆராதனை. இப்போ கையை தூக்கின உங்களில் யாராவது ஒருவருக்கு பாஸ்டர் சொல்லுகிறார், நீங்களாக அந்த ஆராதனைக்கு ஜனங்களை தெரிவு செய்து
ஒரு பாடல் குழுவை அமைத்து கொண்டு நீங்கள் தான் ஆராதனையை நடத்த வேண்டும். பாஸ்டர் சொல்லுகிறார் ஒரு கற்பனை. அதில் விசேஷம் என்னவென்றால், உங்களை தவிர உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மக்களில் யாருக்குமே பாட்டு வராது. என்ற சுரத்தை கொடுத்தால் யாராவது விளங்குதா? அப்போ நீங்கள் ஒருவரை ஆர்கன் வாசிக்க போட வேண்டும். ஒருவருக்கும் ஆர்கன் தெரியாது. கிட்டார் வாசிக்க வேண்டும். ஒருவருக்கும் கிட்டாரை பிடிக்க கூட தெரியாது. இந்த பேட் ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்க வேண்டும். ஒருவருக்கும் அந்த குச்சியை கூட ஒழுங்காக பிடித்துக் கொள்ள முடியவில்லை. நின்று பாடப்போகிறவர்கள் எல்லாரும் ஏதோ தங்கள் தங்கள் ராகத்திலே பாடப்போகிறார்கள். இப்போ விஷயம் என்னவென்றால், பாஸ்டர் காலை 11 மணிக்கு சொல்லுகிறார், மாலை 3 மணிக்குள்ளே உங்கள் பாட்டுக்குழுவை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று. இப்போ கையை தூக்கணும் உங்களிடத்தில் கேட்கிறேன், எத்தனை பேர் சரி என்று சொல்லுவீர்கள்? நான் எனக்கு அப்படி கொடுக்கப்பட்டால் முடியாது என்று சொல்லிவிடுவேன். ஏன்? இவர்களை வைத்துக்கொண்டு நான் என்ன பண்ணேன்? ஒரு சாதாரண வீட்டு கூட்டம் என்றால் பரவாயில்லை, அல்லது சாதாரண நம்முடைய சபை மக்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆராதனை என்றால் கூட பரவாயில்லை. இது ஒரு பெரிய விசேஷ ஆராதனையாம், ஆண்டு விழாவாம், எத்தனையோ வெளிநாட்டு ஊழியர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களாம், நேரலையிலே வேறு எல்லாம் ஒளிபரப்பாக போகிறதாம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு 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 சீரியஸ் ஆராதனையிலே பாடல் குழு பொறுப்பை எனக்கு பாஸ்டர் கொடுக்கிறார். நீயாக தெரிவு செய்து கொண்டு யார் ஆர்கன், யார் கிட்டார், யார் ட்ரம்ஸ், யார் பாடல், எல்லாவற்றையும் நீயே தெரிவு செய்து 4 மணி நேரத்துக்குள் நீ பாடல் குழுவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் யாரால் முடியும்? சொல்லுங்கள், யாரால் முடியும்? அதை விட பயங்கரமான ஒன்று தான் மோசே யோசுவாவுக்கு சொன்னது. சும்மா யோசித்து பாருங்கள், அமலேக்கியர்கள் இவர்களை தாக்குவதற்கு வருகிறார்கள் என்ற செய்தி இவர்களுக்கு எப்பொழுது கிடைத்திருக்கும்? அந்த எதிரிகளை கண்ட போதுதான் தெரிஞ்சிருக்கும். யார் என்ன, யாரையாவது மோசே அனுப்பியிருப்பார், போய் பார்த்து வா, யாரோ நிறைய பேர் வருகிறார்கள், யாராம்? அவன் போய் விசாரித்து விட்டு ஓடி வந்து மோசையின் இடத்துல பதறிக்கொண்டு சொல்லியிருப்பான், என்னடா, என்ன சொல்லுடா, என்னடா அம்மாங்கிற, என்ன இது புதிய ஏற்பாடு இல்லை, அந்நிய பாஷையா பேசுற, சொல்லு. அது அமலே அப்படின்னா யாரோ அமலேக்கியர்களாம். என்னத்துக்கு வருகிறார்? எங்களை அடிக்க வருகிறார். என்ன, எங்களை அடிக்க வருகிறார்களா? ஏனாம் தெரியாது. எத்தனை பேர்? ஆயிரக்கணக்கான பேர். எப்படிப்பட்டவர்கள்? போர் வீரர்கள். என்ற தெய்வமே, யோசிச்சு பாருங்க. மோசே, ஆரோன், ஊர், யோசுவா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரங்களும் இடம் மாறி இருக்குமா இல்லையா? இந்த காலத்தில் மாதிரி யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டார்களா? யாரோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், கவனம், வருகிற விதம் சரி இல்லையே. அப்போ இது திடீரென நடந்தது, புரிகிறதா? அப்போ அந்த திடீரென கண்ட எதிரிகளை பார்த்து திடீரென மோசே யோசுவாவை நோக்கி, தம்பி, நீ யாரையாவது தெரிவு செய்து கொள், நீ தான் படை தலைவன், நீ இவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது யோசுவாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் சொல்லுகிறேன், யோசுவா ஒரு பயங்கர கீழ்ப்படிவுள்ள ஒரு நபர். யோசித்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆபிரகாமை போல, கிட்டத்தட்ட ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, அந்த அளவுக்கு யோசுவாவை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் யோசுவா எப்படி மோசேக்கு கீழ்ப்படுகிறார் என்றால், செய்யவே முடியாத ஒன்றை கீழ்ப்படிந்து செய்ய பார்க்கிறார். புரியுதா? அதிலே இருந்து நாம் பழக வேண்டிய ஒன்று சொல்லுகிறேன். தேவனுடைய ஊழியம் என்பது வியாபாரம் அல்ல. ஒரு சிலர் ஊழியத்தை வியாபாரமாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய ஊழியம் என்பது ஒரு யுத்தம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் வியாபாரிகள் அல்ல. சிலர் வியாபாரிகளைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள்.
ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் சேனை, போர் வீரர்கள். புரிகிறதா? அந்த போர் வீரர்களிலே வித்தியாசமான என்ன சொல்லுவாங்க, ரேங்க், அது என்ன சொல்லுவாங்க தமிழில், ரேங்க், தரங்கள் உண்டு. பாரிய ஆயுதங்களை பயன்படுத்தி பீரங்கி தாக்குதல் நடத்துகிறவர்கள் உண்டு. மேடைகளில் இருந்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறவர்கள். ஆனால் சாதாரண துண்டு பிரதியை எடுத்துக்கொண்டு ஆத்துமாக்களுக்கு துண்டு பிரதி கொடுக்கிறதும் ஒரு யுத்தம் தான். அப்படித்தானே? சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் கொலை செய்கிறவர்கள். அது உங்களுக்கு தெரியுமா? சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் கொலை செய்கிறவர்கள். என்ன, ஒரு ஆளுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லி அந்த ஆள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆளுக்கு என்ன நடக்கிறது? அந்த ஆள் செத்து போகிறான், மறுபடியும் பிறக்கிறான். ஆமென். அப்போ சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் பழைய மனுஷர்களை கொலை செய்து மறுபடியும் அவர்களை பிறக்க வைக்கிற பயங்கரமான போர் வீரர்கள். ஆனால் எல்லா வீரர்களும் தேவைதான். பீரங்கியும் தேவை, துப்பாக்கியும் தேவை, ஏவுகணைகளும் தேவை, கைகுண்டுகளும் தேவை. ஆகவே ஊழியத்திலே எந்த ஊழியம் பெரிது, எந்த ஊழியம் சிறிது என்பதெல்லாம் கிடையாது. எல்லா ஊழியமும் தேவை, எல்லா ஊழியமும் பெருமதியானது, எல்லா ஊழியக்காரர்களும் போர் வீரர்கள். ஆகவே நீங்கள் ஊழியம் செய்கிறவர்கள் வியாபாரிகளைப் போல ஊழியம் செய்யக்கூடாது. வியாபாரிகள் என்ன செய்வார்கள்? தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று பார்ப்பார்கள், செலவழிப்பார்கள். ஆனால் எப்படி செலவழிப்பார்கள்? நான் இவ்வளவு செலவழித்தால் நான் செலவு செய்ததும் எனக்கு மேலதிகமாக எனக்கு வருமானம், லாபமும் வர வேண்டும். இதுதான் வியாபாரம். இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் வியாபாரிகளாய் ஊழியம் செய்கிறார்கள். நான் டிக்கெட் வாங்கி கொண்டு செலவழித்து கொண்டு பிரான்ஸ் போவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ எனக்கு காணிக்கை எப்படி வர வேண்டும்? நான் செலவழித்த டிக்கெட் காசு போய் லாபமும் வர வேண்டும். விளங்குதா? இப்போ இது வியாபாரமா இல்லையா? ஆனால் யுத்தம் செய்ய போகிறவன் எப்படி களத்துக்கு போவான்? அவன் போய் தனக்கு லாபம் வரும் என்று போக மாட்டான். எதிரிகளை அழிக்க வேண்டும், எதிரிகளை கொல்ல வேண்டும், யுத்தத்தை ஜெயிக்க வேண்டும். அப்போ யுத்தம் ஜெயிக்கும் பொழுது யார் ஜெயிக்கிறார்? அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசம் ஜெயிக்கிறது. ஆமென். அப்போ ஊழியக்காரன் தேவனுடைய தேசத்தை சேர்ந்தவன். அப்போ ஊழியம் செய்கிறவன் அவன் எண்ணத்தை செலவழித்து கொண்டு ஊழியம் செய்தாலும் தான் செலவழித்தது தனக்கு திரும்ப வர வேண்டும் என்று நினைக்க மாட்டான், நினைக்கக்கூடாது. புரிகிறதா? தன்னுடைய சக்தியை செலவு செய்வான், தன்னுடைய பட்டயத்தை பயன்படுத்த அது தேயும், தன்னுடைய உடைகள், தன்னுடைய பொருட்கள் அழியும், தன்னுடைய உடம்பு காயப்படும், சில நேரம் யுத்தத்திலே சாவும் வரலாம். அப்போ ஒருவன் யுத்தம் செய்ய போகும் பொழுது தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராய்த்தான் போகிறான். அதுதான் போர் வீரன், அதுதான் ஊழியன். விளங்குதா உங்களுக்கு? ஆகவே ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். நன்றி எதிர்பார்க்கிறவன் நல்ல ஊழியக்காரனே அல்ல, பாராட்டு எதிர்பார்க்கிறவன் நல்ல ஊழியக்காரனே அல்ல, காணிக்கை எதிர்பார்க்கிறவன் நல்ல ஊழியக்காரனே அல்ல. புரிகிறதா? தனக்கென எதையும் எதிர்பார்க்கிறவள் ஒரு ஊழியக்காரனோ ஒரு ஊழியக்காரியோ அல்ல. இப்போ யோசுவாவுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. நான் நினைக்கிறேன், நான் தவறாக இருக்கலாம், நான் நினைக்கிறேன் யோசுவா கீழ்ப்படிந்தார். ஆனால் அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்காது இந்த யுத்தத்தை ஜெயிப்போம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்? அவர் எகிப்திய இராணுவத்தோடு இருந்தவர், அவர் பல யுத்தங்களை பார்த்திருப்பார். இப்போ அவர் அமலேக்கிய இராணுவத்தை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு இராணுவம் தெரிகிறது? ஒரு முழு பக்குவம் அடைந்த திறமையான சிறந்த ஒரு இராணுவம் இவருக்கு தெரிகிறது.
யுத்தத்தில் பழக்கப்பட்டவர் அல்லவா. எதிரிகளை பார்க்கும் பொழுது தெரிகிறது இது லேசுப்பட்ட எதிரிகள் அல்ல என்ற. அமலேக்கியரை பற்றி உங்களுக்கு தெரியும். அமலேக்கியர்கள் லேசுப்பட்டவர்கள் அல்ல, பயங்கர ஒரு ஜனக்கூட்டம். அந்த பெயரே பாருங்கள். நேற்று சொன்னேன், அமலேக்கியர் என்றால் என்ன? ஜனங்கள். அலெக், துடைத்தெறிதல். யாரோடெல்லாம் அவர்கள் யுத்தம் செய்தார்களோ அவர்களை எல்லாம் துடைத்தெறிந்த சக்தி வாய்ந்த ஒரு இராணுவம். அப்போ யோசுவா போன்ற ஒரு அனுபவசாலிக்கு இந்த இராணுவத்தை பார்க்கும் பொழுது தெரிந்திருக்காதா இது ஒரு சக்தி வாய்ந்த இராணுவம் என்று? அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இராணுவத்தை எதிர்க்க எனக்கு கிடைத்திருக்கிறதோ அடிமைகளாய் இருந்த ஜனங்கள். இவர்களில் யாரை நான் தெரிவு செய்வேன்? யோசுவா அவசரமாக நீங்கள் நீங்கள் அந்த 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 அவர் நீங்கள் 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 கொஞ்சம் நொன்றீங்க. அந்த அவர் வாங்க, பாவம் அந்த யோசுவா என்ன பாடுபட்டிருப்பார் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கடகட வாசித்து கொண்டு போகிறோமே ஒழிய நின்று நிதானித்து யோசிப்பது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் நின்று நிதானித்து யோசித்து பாருங்கள் யோசுவாவுடைய நிலைமையை. நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் மோசையோடு வாதாடி இருப்பேன். நான் சொல்லியிருப்பேன், சாரி ஐயா, கோபித்துக் கொள்ளாதீர்கள், என்னால் முடியாது. நான் போர் வீரன் தான், ஆனால் என்னால் முடியாது. நீங்கள் எப்படி இவர்களை சமாளிப்பார்களோ அது எனக்கு தெரியாது. அது என் வேலை அல்லது உங்கள் வேலை. நீங்கள் தான் தலைவர். ஆனால் உங்களால் அதை செய்ய முடியும் என்று ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்? தண்ணீரை ரத்தமாய் மாற்றவராயிற்றே, தவளை பேன் வண்டு வாதைகளை கொடுத்தவராயிற்றே, செங்கடலை பிளந்தவராயிற்றே. ஆகவே அப்படி ஏதாவது செய்யுங்கள், என்னை ஆளை விடுங்கள் சாமி என்று நான் சொல்வேன். நீங்கள் யோசியுங்கள், சொல்ல மாட்டீர்களா? ஆனால் யோசுவா கீழ்ப்படுகிறார். அது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ். கீழ்ப்படிய முடியாத, கீழ்ப்படியக்கூடாத சூழ்நிலையிலே அவர் கீழ்ப்படுகிறார். ஆகவே நான் முதல் இந்த யோசுவாவை அறிமுகமாகிற இடமே ஒரு பயங்கர கீழ்ப்படி உள்ள ஒரு மனிதனை காணுகிறேன். புரிகிறதா? கீழ்ப்படிய இலகுவான போது கீழ்ப்படிவது இலகு. ஆனால் கீழ்ப்படிய முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில், முன் அனுபவம் இல்லையே மோசையோடு சேர்ந்து யுத்தம் செய்து, இவர் கீழ்ப்படுகிறார். சரி, இப்போ யோசுவாவுக்கு தெரியும் மோசே ஏற்கனவே 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையிலே இருந்தவர் என்று. மோசே ஒரு யுத்த வீரன் என்று யோசுவாவுக்கு தெரியும். அப்போ யோசுவா என்ன செய்திருக்கலாம்? சரி ஐயா, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், ஆனால் நீங்கள் என்னோடு வர வேண்டும். இப்படி அவர் கேட்டிருந்தால் அது நியாயமா இல்லையா? சொல்லுங்கள். பாராக் இப்படி கேட்கவில்லையா? யாபீனியரோடு யுத்தம் செய்ய தெபோராளை ஆண்டவர் அழைத்து பாராக்கை அந்த பணிக்கு நீ ஏற்படுத்து என்று சொன்னார் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே. அப்போ தெபோராள் பாராக்கை அழைத்து இந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது பாராக் என்ன சொல்லுகிறார்? நீ என்னோடு வர வேண்டும். அப்போ அது அந்த நேரத்திலே அது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கவில்லை. ஏன் பாராக்கின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை இல்லை என்றால், பாராக்குக்கு யோசுவாவின் கதை தெரியும். தெரியுமா தெரியாதா? யோசுவாவினுடைய கதை இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? அப்போ அவர்களுக்கு இப்போ உங்களையும் என்னையும் எடுத்தால் நாம் கிறிஸ்தவர்கள், நமக்கு இஸ்ரவேலர்களை போல அவர்களுடைய சரித்திரம் தெரியாது. எத்தனை தமிழர்களுக்கு தமிழர்களுடைய சரித்திரம் தெரியும், எத்தனை இலங்கையர்களுக்கு இலங்கை சரித்திரம் தெரியும், எத்தனை இந்தியர்களுக்கு இந்திய சரித்திரம் தெரியும். அப்படிப்பட்ட நமக்கு இஸ்ரவேல் சரித்திரம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இஸ்ரவேலர்கள், அதுவும் நியாயாதிபதிகள் காலத்தில் வாழ்ந்த பாராக் போன்ற விற்பன்னர்கள், தங்கள் சரித்திரத்தை ஒழுங்காய் அறியாதவர்களா? அப்போ பாராக்குக்கு தெரியாதா? கிட்டத்தட்ட இதே ஒரு சூழ்நிலை தான் யோசுவாவுக்கும் வந்தது, அமலேக்கியர்களோடு யுத்தம் பண்ண. ஆனால் யோசுவா மோசையை அழைக்கவில்லை. அப்போ நான் தெபோராவை அழைக்கக்கூடாது என்று அவருக்கு தெரிந்திருக்காதா? அப்போ அவர் அழைத்தார். அதனால் தான் அவரை தெபோரா சாடுகிறார். உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். ஆனால் யோசுவாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு முன் அனுபவம் இல்லையே. பாராக்குக்கு யோசுவாவின் கதை தெரிந்தது போல யோசுவாவுக்கு தெரிவதற்கு அப்படி ஒரு கதை முன்பு நடக்கவில்லையே. முதல் தடவையாக இஸ்ரவேல் என்றைக்கு ஆபிரகாம் மூலமாய் உருவாகியதோ
அதற்கு பிறகு முதல் தடவையாக இஸ்ரவேல் ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுக்கிறது. இஸ்ரவேலுக்கு ஒரு இராணுவம் இல்லை. இஸ்ரவேலுக்கு யுத்தம் என்றால் தெரியாது. பயங்கரமான ஒரு எதிரி. அப்போ யோசுவா மோசேயை அழைத்திருக்கலாம். ஐயா, நீங்களும் வாருங்கள். மோசே என்ன சொல்லுகிறார்? நான் வரமாட்டேன், நாளைக்கு நான் மலைக்கு மேலே ஏறப்போகிறேன், நீ தான் போக வேண்டும். யோசுவா கீழ்ப்படிந்து போனாரே, அதுதான் ஐயா அவர். அல்லங்கதா, அந்த அந்த கீழ்ப்படிவு நமக்கு வேண்டும். நம்மை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, இதை பார்க்கின்றவர்கள் உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சொப்பனத்திலே வந்து அழைக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை அழைக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதிலே இருந்து கர்த்தர் உங்களை அழைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அப்படியெல்லாம் நடந்தால் நல்லதுதான், நான் அவற்றை மறுக்கவில்லை. எத்தனை பேரை தேவன் சொப்பனத்திலே அழைக்கிறார், தரிசனத்திலே அழைக்கிறார், இருதயத்திலே பேசுகிறார், வேதத்தை வாசிக்கும் பொழுது பேசுகிறார். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய தலைவர், உங்கள் பாஸ்டர், உங்கள் பாஸ்டர் என்றால் இந்த சபையாக இருந்தால் பாஸ்டர் ஆபேல், மவுண்ட் காமெலா இருந்தால் நான், விரி ஷெட்டியோன் என்றால் பாஸ்டர் ஷோமரி, இப்படி உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கும் பொழுது, ஒருவேளை அந்த ஊழியத்தை செய்கின்ற திறமை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அந்த ஊழியத்தை செய்கின்ற அனுபவம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். யாரோடு சேர்ந்து ஊழியம் செய்ய உங்கள் ஊழியக்காரர் சொல்லுகிறாரோ அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாதவர்களாயும் இருக்கலாம். அப்படி உண்டு, சபைகளிலே உண்டு. ஆமாவா இல்லையா? சில பேர் இருக்கிறார்கள் சபைகளிலே, அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்வதை விட பிசாசோடு சேர்ந்து ஊழியம் செய்யலாம். பார்த்துருக்கீங்களா? சில பேர் இருக்கிறார்கள், எதற்கெடுத்தாலும் எதிர்மறையானவர்கள் தான். முடியாது, ஐயோ இது எப்படி? உங்கள் சர்ச்சில் இருக்காங்களா அந்த மாதிரி? இங்கே இல்லை, இங்கே இல்லை, வேறு சர்ச்சில். மற்ற எல்லா சர்ச்சிலையும் இருக்குது, எங்கள் சர்ச்சிலையும் இருக்குது, உங்கள் சர்ச்சில் மட்டும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்லது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது சில நேரம் சில ஊழியங்கள் கொடுக்கப்படும் பொழுது ஆவியானவர் பேசட்டும் நம்மோடு. சில நேரம் நாம் என்ன சொல்லுகிறோம்? என்னால் முடியாது என்று சொல்லுகிறோம், சரியான காரணங்களோடு. ஐயோ அவர்களோடு சேர்ந்து என்னால் முடியாது. ஐயோ சண்டே ஸ்கூலா, எனக்கு சின்ன பிள்ளைகளோட ஒத்து வராது. ஐயோ லாச்சாப்பேலில் போய் துண்டு பிரதி கொடுக்குறதா, ஐயோ எனக்கு ஆட்கள் முன்னால் நின்றால் முழங்கால் எல்லாம் நடுங்கும். ஐயோ பாடல் கோயிலா, ஐயோ ஐயோ வீட்டு கூட்டமா, எங்கள் வீட்லையா, ஐயோ வணங்குதா. யோசுவா உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டும். சரியான காரணங்கள் யோசுவாவுக்கு உண்டு மோசேக்கு சொல்வதற்கு. ஐயா இது வேண்டாம், வேண்டாம் இந்த விஷ பரீட்சை. அதுதான் உங்கள் கையிலே கோல் இருக்கிறதே. ஷூ என்று சொன்னாலே அஜக்கா புஜக்கா ஜி பும்பா, என்ன அண்டா சாகசம் அபுக்கா குசும் நாசமாய் போ சீசை என்றால் அந்த சேடையே அழிந்து விழுந்து விடும் இல்லையா? எதற்கு என்னை போய் நான் நினைக்கிறேன், ஒருவேளை நான் யோசுவாவின் இடத்தில் இருந்திருந்தால் அநியாயம், நான் எகிப்திய இராணுவத்திலே பணியாற்றினதை இவர்களுக்கு சொன்னேன் என்று கவலைப்பட்டிருப்பேன். விளங்குதா? ஆனால் யோசுவா கீழ்ப்படிய முடியாத சந்தர்ப்பத்திலே, எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாத ஒரு நிலையிலே, மோசே தன்னோடு வர வேண்டும் என்று கூட கேட்காமல் கீழ்ப்படிந்தார். தனக்கென மக்களை தெரிவு செய்து கொண்டு யுத்தத்துக்கு இறங்கினார். அந்த யுத்தத்தை கற்பனை பண்ணவே முடியாமல் இருக்கிறது. ஒரு பக்கம் சிறந்த தேர்ச்சி பெற்ற பயங்கர அனுபவமிக்க ஒரு இராணுவம், இன்னொரு பக்கம் ஒரு அடிமைகளாக இருந்துவிட்டு கையிலே கிடைத்த துடைப்பத்தோடும் மண்வெட்டிகளோடும் வெங்காயம் உரிக்கும் கத்திகளோடும் போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஐயோ எவ்வளவு கேவலம், யோசித்து பாருங்கள். இதுதான் 1948 இஸ்ரவேலிலே நடந்தது. இஸ்ரவேல் தேசமாய் வந்தது 47ஆம் ஆண்டு.
மே மாதம் 14 அன்றே தேசங்கள் சூழ இருந்த தேசங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு வந்தன. ஆனால் தாவீத் பென் குரியன் என்று சொல்லுகின்ற அவர்களுடைய தலைவர், அவர் ஆயுதமே இல்லாதவர்களை வைத்து யுத்தம் செய்து 9 மாதங்களில் பாரிய வெற்றியை பெற்றார். யோசுவாவுக்கு ஜெயத்தை கொடுத்த இஸ்ரவேலின் தேவன் தான் அவர்களுக்கும் ஜெயத்தை கொடுத்தார். இன்று வரை அதை ஆண்டவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். சரி, அந்த சம்பவம் நமக்கு வேண்டாம், யோசுவாவை பற்றி மாத்திரம் பார்ப்போம். ஆகவே இனி உங்களுக்கு உங்கள் ஊழியக்காரர் ஊழியம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வீர்கள். யோசுவாவின் தேவன் உங்களை திடப்படுத்துவார், அந்த ஊழியத்தை செய்வீர்கள். ஆமென். ஏனென்றால் நீங்கள் யாரும் ஒசேயாக்கள் அல்ல, நீங்கள் எல்லாரும் யார்? யோசுவாக்கள். உங்களுடைய திறமைகள் எல்லாம் கர்த்தருடையது, உங்களுடைய படிப்பெல்லாம் கர்த்தருடையது, உங்களுடைய ஆற்றல் அனுபவம் எல்லாம் கர்த்தருடையது. உங்களை பயன்படுத்த போகிறவர் கர்த்தர். யோசுவாவின் தேவன் உங்களுடைய தேவன். ஓகேயா? அப்போ யோசுவா எந்த ஒரு நம்பிக்கையிலே போனார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக யோசுவா மறுநாளிலே இருந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறார். என்ன கவனிக்கிறார்? மோசேயின் கை உயர்ந்திருக்கும் பொழுது இவர்கள் வெல்லுகிறார்கள், மோசேயின் கை தாழும் பொழுது எதிரிகள் வெல்லுகிறார்கள், இவர்கள் மடங்கடிக்கப்படுகிறார்கள். உடனே ஒரு கல்லை வைத்து மோசேயை உட்கார வைத்து ஆரோனும் ஊரும் மோசேயின் கைகள் இரண்டையும் உயர பிடிக்க வெற்றி முழுக்க இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்கிறது. அந்த சம்பவத்தில் தான் யோசுவா ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக பரிணாமம் அடைகிறார். புரிகிறதா? அதுவரை ஒரு சாதாரண உலக பிரகாரமான ஒரு நல்ல மனிதனாய் வாழ்ந்தவர், அவருடைய ஆவிக்குரிய அனுபவம் தனக்கு நேரிடும் பொழுது, இவ்வளவு காலம் அவர் பார்த்த அற்புதங்கள் வேறு யாருக்கோ நடக்கிறது, ஆனால் இப்போ தனக்கு அந்த ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்கும் பொழுது அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக மாறுகிறார். யுத்தத்துக்கு போன யோசுவா அல்ல, யுத்தத்தை முடித்து விட்டு வந்தது. யுத்தத்தை முடித்து விட்டு வந்த யோசுவா ஒரு திறமையான விசுவாசியாய் பரிணமித்த நிலையில் வருகிறார். புரிகிறதா? அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்றால், மோசே ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவன். மோசே ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய தலைவர். மோசேக்கு தெரிகிறது, இந்த யோசுவா என்னுடைய சீஷனாக வேண்டும் என்று. லட்சக்கணக்கான மக்கள் இருக்கத்தக்க மோசே யோசுவாவை தன்னுடைய சீஷனாக, தனது உதவியாளனாக எடுத்துக்கொள்ளுகிறார். ஏனென்றால் அடுத்து நாம் யோசுவாவை குறித்து பார்க்கின்ற இடம் யாத்ராகமம் 24வது அதிகாரம். யாத்ராகமம் 24வது அதிகாரத்துக்கு போய் நீங்கள் வாசியுங்கள் 12வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். இதிலே ஆண்டவர் எதை சொல்லவில்லை என்று பார்ப்போம். வாசிங்க திரும்ப. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து, நீ மலையின் மேல், ஒரேவ் மலையின் மேல் என்னிடத்தில் ஏறி வா, அங்கே இரு, அங்கே நீ இரு. நான் உனக்கு எவ்வளவு காலம் என்று சொன்னாரா? இல்லை, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அவ்வளவுதான். அவர் எதை சொல்லவில்லை? உன்னோடு யோசுவாவை அழைத்து கொண்டு வா என்று சொல்லவில்லை. அடுத்த வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். ஆஹா! அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோட எழுந்து போனான். இதில் 2 விடயங்கள் கவனியுங்கள். ஒன்று, இப்போ யோசுவா மோசையின் ஊழியக்காரனாக மாறி இருக்கிறார். அங்கே யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் யோசுவாவை நாம் அறிமுகமாகும் பொழுது சும்மா யோசுவா, அந்த இடத்துல நூனின் குமாரன் என்று கூட சொல்லப்படவில்லை, ஒசியா என்று கூட சொல்லப்படவில்லை. அந்த பெயர் மாற்றமடைந்த யோசுவா என்று தான் சொல்லப்படுகிறது.
மோசேயின் ஊழியக்காரன் என்று கூட சொல்லப்படவில்லை. ஆனால் இப்போ இரண்டாவது தடவை நாம் அவரை சந்திக்கும் பொழுது மோசேயின் ஊழியக்காரர் என்கின்ற ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ என்ன நடந்தது? அங்கே யாத்திராகமம் 17க்கும் 24க்கும் இடையிலே மோசே ஓசியாவை தனது ஊழியக்காரனாக்கி கொண்டார். உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு ஒரு பயங்கர ஒரு ஆசீர்வாதமான ஒரு விடயம். ஊழியத்திலே பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் என்றொன்று இல்லை. ஒழுங்காய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஊழியத்திலே பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் என்றொன்று இல்லை. முக்கியமான ஊழியம் முக்கியமில்லாத ஊழியம் என்று இல்லை. புரிகிறதா? ஆனால் முதிர்ந்த ஊழியக்காரர்கள் இளைய ஊழியக்காரர்கள் என்று உண்டு. ஆமாவா இல்லையா? இப்போ அப்பா மகன் அம்மா மகள் மாதிரி. இப்போ ஒரு அப்பாவையும் ஒரு மகனையும் எடுத்தால் அவர்களிடையிலே இருக்கிற ஒரே வித்தியாசம் என்ன? வயது வித்தியாசம், அவ்வளவுதான். திறமையிலே வித்தியாசம் இல்லை. அதாவது சின்ன மகன் சின்னவனாய் இருக்கும் பொழுது அந்த பெரிய தகப்பன் செய்கிற சில விஷயங்களை செய்ய முடியாது இல்லையா? ஒரு மகன் 5 வயதாக இருக்கும் பொழுது கார் ஓட்ட முடியாது, அப்பா ஓட்டுவார். சில ஆயுதங்களை தூக்க முடியாது, சின்ன பயல். அதற்காக அவனால் என்றைக்குமே இதை செய்ய முடியாது என்று சொல்ல முடியாதே. அந்த தகப்பனுடைய வயதுக்கு அவன் வரும் பொழுது தகப்பனை போல மாத்திரமல்ல, தகப்பனை விடவும் அதிகமாய் செய்ய முடியும். அதே போல ஊழியத்தில் நன்றாய் கவனிங்கள். இப்போ என்னையும் இன்னொரு ஊழிய பாஸ்டர் நந்தனையும் எடுத்துக்கொள்வோமே. எனக்கும் பாஸ்டர் நந்தனுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம், நான் செய்யும் ஊழியம் பெரிய ஊழியமா அவர் செய்யும் ஊழியம் பெரிய ஊழியமா என்பது அல்ல. அவரை விட எத்தனை வருடங்கள் நான் முன்னாலே வந்திருக்கிறேன் என்பது மாத்திரம்தான், அவ்வளவுதான். அப்போ நான் இப்பொழுது எந்த ஊழியத்தை செய்கிறேனோ அந்த ஊழியத்தை யாராலும் செய்ய முடியும். கர்த்தரால் முடியும், யாரை வைத்தும் செய்ய, அப்படித்தானே? ஆகவே தயவு செய்து ஊழியங்களில் பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் என்று வேறு பிரித்து பார்க்கவும் வேண்டாம். பெரிய ஊழியக்காரர் சிறிய ஊழியக்காரர் என்று வேறு பிரித்து பார்க்கவும் வேண்டாம். சிலர் இடத்துல சொல்லுவார்கள், நீங்கள் பெரிய ஊழியக்காரர். எனக்கு எரிச்சலாக இருக்கும். என்ன பெரிய ஊழியக்காரர்? சைஸில் வேணா கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் என்று கிடையாது. புரியுதா? ஒரு காரை எடுத்துக்கொள்வோம். ஒருவர் என்ஜின் ரிப்பேர் பண்ணுகிறார், ஒருவர் டயர் ரிப்பேர் பண்ணுகிறார். இந்த 2 பேரில் யார் பெரிய ஆள்? 2 பேர். ஏன் சொல்லுங்கள்? என்ஜின் திறமையாய் செயல்பட்டு டயர் இல்லாவிட்டால் அந்த வண்டி ஓடாது. நல்ல டயர் இருக்கிறது, என்ஜின் வேலை இல்லை என்றாலும் வண்டி ஓடாது. என்ஜினும் வேண்டும், டயரும் வேண்டும், அந்த டயருக்கு காற்றும் வேண்டும். புரிகிறதோ? அதுபோல தெருவிலே நின்று துண்டு பிரதி கொடுக்கிற ஊழியனும் வேண்டும், அந்த துண்டு பிரதியை பார்த்து வருகின்றவர்களை மேய்க்கின்ற மேய்ப்பனும் வேண்டும், அவர்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களும் வேண்டும். இதில் யார் யாரை விட முக்கியம் என்று பார்ப்பது முட்டாள்தனம். சுவிசேஷ ஊழியமா பிரசங்க ஊழியமா பெரிது? ஆர்கன் வாசிக்கிற ஊழியமா ட்ரம் அடிக்கிற ஊழியமா பெரிது? ஆராதனை நடத்துகிற ஊழியமா வார்த்தை கொடுக்கிற ஊழியமா பெரிது? இது முட்டாள்தனமான கேள்வி. வார்த்தையை கொடுப்பதற்கு ஒரு பிரசங்கி எவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டுமோ, எவ்வளவு ஜெபிக்க வேண்டுமோ, எவ்வளவு உபவாசிக்க வேண்டுமோ, எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டுமோ, அதே அளவு பாடல் குழுவிலே இருந்து பாடுகிறவரும் ஆயத்தப்பட வேண்டும். புரியுதா? துண்டு பிரதி கொடுக்கிறவரும் செய்ய வேண்டும். ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்கள் வித்தியாசம், ஆனால் எல்லா ஊழியமும் ஒரே அளவு பெருமதியானது. ஆனால் முதிர்ந்த ஊழியர்கள் இளைய ஊழியர்கள் என்று உண்டு. அப்போ ஒரு அப்பாவின் ஆசீர்வாதம் எப்படி ஒரு மகனுக்கு போகிறதோ அதுபோல ஒரு முதிர்ந்த ஊழியருடைய ஆசீர்வாதம் இளைய ஊழியருக்கு போவது வேதத்தின் படியானது.
புதிய ஏற்பாட்டிலே கூட பவுலடியார் கூட தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், மூப்பர்களாகிய நாங்கள் உன்மேல் கைகளை வைக்கும் பொழுது உனக்கு கிடைத்த அந்த வரங்களை குறித்து ஜாக்கிரதையாயிரு, கவலையீனமாய் இருக்கக்கூடாது. மூப்பர்கள் என்ற அந்த பதத்துக்கு கிரேக்க மொழியிலே 2 சொற்கள் உண்டு. இந்த ஐரோப்பாவிலே, விசேஷமாக ஐரோப்பாவிலே அநேக தமிழ் சபைகளிலே மூப்பர்கள் என்றால் யார் என்று மூப்பர்களுக்கும் தெரியாது, அவர்களை ஏற்படுத்துகிற பாஸ்டர்மாருக்கும் தெரியாது. நிறைய இடங்களிலே கிரேக்க மொழியிலே 2 சொற்கள் வருகின்றன. ஒன்று பிரஸ்பிட்டரோஸ். பிரஸ்பிட்டரோஸ் என்றால் தமிழிலே கிழவன் என்ற அர்த்தம். விளங்குதா? பிரஸ்பிட்டரோஸ்னா என்ன? கிழவன் என்ற அர்த்தம். வயது கூடினவன், அவ்வளவுதான். பிரஸ்பிட்டரோஸ் என்பது வயது கூடினவன். இன்னொரு சொல் வருகிறது, எபிஸ்கோபோஸ். எபி என்றால் சுற்றுமுற்றும். என்ன சாமான்? சத்தமா சொல்லுங்க. சுற்றுமுற்றும். ஸ்கோபோஸ் என்றால் கண்ணோட்டம். சுற்றுமுற்றும் பார்க்கின்ற ஆள். அப்போ இந்த 2 சொற்களைத்தான் தமிழ் வேதாகமங்கள் மூப்பர் என்று மொழிபெயர்க்கின்றன. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேக தமிழ் சபைகளில் இருக்கிற மூப்பர்கள் பாஸ்டரை விட பெரியவர்களாக, ஏன் ஆவியானவரை விடவும் பெரியவர்களாக, தேவனை விட பெரியவர்களாக, சபையின் தலையாகிய இயேசுவையும் விட பெரியவர்களாக செயல்படுகிறார்கள். இயேசுவே, இன்றைக்கு நீர் உள்ளே வர முடியாது, வெளியே இரும், எங்களுக்கு சபை நடத்த வேண்டியிருக்கிறது. மூப்பர்கள். ஆவியானவரே, நீர் கம்மென்றிரும், நாங்கள் மூப்பர்கள் தெரிவு செய்து யாரை பாஸ்டராக்குவது என்று நாங்கள் தெரிவு செய்வோம். எந்த தெய்வம்? இந்த மூப்பர்கள் பண்ற அட்டகாசம் இருக்கே, பயங்கர அட்டகாசம். மூப்பர்கள் அநேக சபைகளிலே பிசாசுக்கு லீவு கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். பிசாசு செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் நிறைய மூப்பர்கள் செய்கிறபடினால் பிசாசு வெக்கோன்ஸ் போயிருக்கிறான், வெக்கேஷன் போயிருக்கான். விளங்குதா? அப்போ பவுலடியார் தீமோத்தேயுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், மூப்பர்களாகிய நாங்கள், அதாவது உனக்கு முன்னே ஊழியத்துக்கு வந்து உன்னை விட வாழ்க்கையிலே ஊழியத்திலே அனுபவம் கொண்ட நாங்கள் எங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வைக்கும் பொழுது, புரிகிறதா? அப்போ நமக்கு முன்னே இருக்கிற அந்த முதிர்ந்த ஊழியர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். புரிகிறதோ? ஆகவே இந்த யோசுவா மோசேயினுடைய ஊழியக்காரனாக மாறுகிறார் அல்லவா? நான் உங்களுக்கு பிறகு இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு விஷயம், அதை இப்பொழுது சாடையாக சொல்லி விடுகிறேன். யோசுவா மோசேயின் ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுகிறார் அல்லவா? எது வரைக்கும் அழைக்கப்படுகிறார் தெரியுமா? சாகும் வரைக்கும். சாகும் வரைக்கும். உங்களுக்கு தெரியுமா யோசுவா எப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுகிறார் என்று? செத்த பிறகு. செத்த பிறகு. அதை எழுதுவது யார் என்று தெரியுமா? யோசுவா. இப்போ பாருங்கள், சில வேத அறிஞர்கள் இருக்கிறார்களே, வேத அறிஞர்கள். இந்த வேத அறிஞர்கள் தான் வேதத்தை குழப்புகிறவர்கள். இந்த வசனத்தை புரிந்து கொள்ளாமல் நம்மை குழப்புவதற்கு யார் வேண்டும் தெரியுமா? பிசாசு தேவையில்லை, வேத அறிவு இல்லாதவர்கள் தேவையில்லை, வேத அறிஞர்கள், இறையியலாளர்கள் தான் வேதத்தை குழப்புவதற்கு சிறந்தவர்கள். விளங்குதா? மோசே உபாகமத்திலே தன்னுடைய மரணத்தை குறித்து எழுதுகிறார் அல்லவா? எப்படி எழுதுகிறார்? மோசே மரித்தான், மோசேயின் சரீரத்தை கர்த்தர் அடக்கம் பண்ணினார். இதை யார் எழுதுகிறார்? மோசே தான் எழுதுகிறார். ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை எழுதினதே மோசே. ஆனால் வேத அறிஞர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? தான் மரிக்க முன் தன் மரணத்தை நடந்ததாக எழுதுவதை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மோசே தன் மரணத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுத முடியாத ஆள் என்றால் சிருஷ்டிப்பை பற்றி மோசே எப்படி எழுதுகிறார்?
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எப்படி மோசே எழுத முடியும்? நோவாவின் ஜலப்பிரளயத்தை பற்றி எப்படி எழுத முடியும்? எதை இவர் நின்று பார்த்தாரா? ஆபிரகாமை அழைத்த விதத்தை எப்படி எழுத முடியும்? இதையெல்லாம் மோசே பார்த்தாரா? தேவன் வெளிப்படுத்தித்தானே அவர் அவ்வளவையும் எழுதினார். யாத்திராகமத்திலே தான் மோசே பிறக்கிறார், அப்படிதானே? ஆதியாகமம் முழு புத்தகத்திலும் நடந்தவை எல்லாம் மோசேக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? ஆண்டவர். எப்படி? வெளிப்படுத்தி. அப்போ அதை நம்ப முடியும். ஆனால் தான் மரிக்கப் போவதையும் தன்னை தேவன் அடக்கம் பண்ண போவதையும் தீர்க்க தரிசனமாக இவரால் எழுத முடியாதா? அதே போல யோசுவாவும் 24வது அதிகாரத்தை தான் எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது ஆவியானவர் ஏவுகிறார், நீ இப்படி எழுது. என்ன? இத்தனை வயதில் நீ செத்ததாக 127 வயதில் யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா மரித்தான் என்று எழுது. அப்போ இவருக்கே தெரிகிறது, நான் செத்த பிறகுதான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற பட்டம் எனக்கு கிடைக்க போகிறது என்று. இதை பற்றி நான் வருகிற நாட்களில் காலேபை பற்றி பேசும்பொழுது உங்களுக்கு நான் மறுபடி சொல்லுவேன். அந்த யோசுவாவுக்கு தெரிகிறது, நான் சாகும் வரை நான் எப்படி அழைக்கப்பட போகிறேன்? மோசேயின் ஊழியக்காரன். மோசேயின் ஊழியக்காரன் என்றால் அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி, அப்படிதானே? இந்த காலத்திலே அநேக பாஸ்டர்மாருக்கு இப்படி ஒரு நிலை இருந்தால் என்ன? கதை கிளியும். இந்த காலத்தில் இருக்கிற அநேக ஊழியக்காரர்களுக்கு முந்தா நாள் ரட்சிக்கப்பட்டு நேற்று ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு பாஸ்டர் ஆகிவிட்டாலும் நாளைக்கு பாஸ்டர் என்று அழைக்கப்பட விருப்பமில்லை. நாளைக்கு எப்படி அழைக்கப்பட வேண்டும்? ரெவரண்ட். நாளை மறுதினம் என்னை ரெவரண்ட் என்று யாரும் அழைக்கக்கூடாது. டாக்டர். ஒழுங்காய் படித்து டாக்டரேட் வாங்க முடிந்தால் பரவாயில்லை, அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. 300 யூரோவுக்கும் நீங்கள் டாக்டரேட் வாங்கலாம். அப்படி வாங்கி டாக்டர் என்று அழைக்கப்பட்டாலும் இன்னும் ஒரு நாள் மாத்திரம்தான் அது தாக்கு பிடிக்கும். அதற்கு பிறகு கார்டினல், பிஷப், ஆர்ச் பிஷப். நம்ம பெந்தகோஸ்த சபைகளை பற்றி நான் சொல்கிறேன். என்ற தெய்வமே, இன்னும் பெந்தகோஸ்த சபைகளிலே இன்னும் வராத ஒன்றே ஒன்று இருக்கிறது. அதுவும் நாளைக்கு நாளன்றைக்கு வந்துவிடும். பாப்பாண்டவர். திடீரென உங்கள் ஆண்டு விழாவுக்கு ஒரு பாப்பாண்டவர் வந்து நிற்பாரோ தெரியவில்லை. அந்த பாப்பாண்டவர் அல்ல, கத்தோலிக்க பாப்பாண்டவர் அல்ல, யாராவது நம்ம ஒரு ஆள். ஐயோ ஐயோ, கடும் கேவலமாக இருக்கிறது. இலங்கையில் இருக்கிறான் ஜெரம் பெர்னாண்டோ என்ற ஒரு கள்ளன். அந்த கள்ளனை பிஷப் ஆக்குவதற்கு ஒரு கூட்டம் இலங்கைக்கு வந்தது. அந்த கூட்டத்திலே தன்னை பெந்தகோஸ்து பாஸ்டர் என்று அடையாளப்படுத்தி கொண்ட ஒருவரும் வந்திருக்கிறார். என்ற தெய்வமே, வந்து பிஷப் ஆக்கி விட்டார். இலங்கையில் இருக்கின்ற கத்தோலிக்க சபை வெகுண்டெழுந்து பகிரங்கமாக சொல்லிவிட்டது, இதெல்லாம் எங்கட கிடையாது என்று. கேவலம். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த பதவி ஆசை இருக்கிறதே, பதவி ஆசை இருக்கிறவன் ஊழியத்துக்கு வரக்கூடாது. பதவி ஆசை, பண ஆசை, புகழ் ஆசை இருக்கிறவன் ஊழியத்துக்கு வரக்கூடாது. தப்பி தவறி ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த ஆசை வந்தால் ஊழியத்தை விட்டு போக வேண்டும், இல்லை மனம் திரும்ப வேண்டும். விளங்குதா? இந்த காணிக்கை சேர்க்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களே, வசனத்தை வைத்துத்தான் பேசுவார்கள். அதுபோல புகழ் அடைய விரும்புகிறவர்களும் வசனத்தை வைத்துத்தான் பேசுவார்கள். பிரசித்தம் அடைய விரும்புகிறவர்களும் வசனத்தை வைத்துத்தான் பேசுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு புகழ் வரக்கூடாது. யோசுவாவை ஏன் மறக்கிறீர்கள்? யோசுவா சாகும் வரை மோசேயின் ஊழியக்காரன் என்று தானே அழைக்கப்பட்டார். அதனால் அவருடைய ஊழியம் பாதிக்கப்பட்டதா? அவருக்கு வர வேண்டிய கனம் கிடைக்காமல் போனதா? அவருடைய சாதனைகள் எப்படி? அதான் படிக்க போகிறோமே, படித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆகவே ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக அவர் மாற்றம் அடைந்து கடைசி வரை தாழ்மையான ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்தார். அப்போ மோசே சந்தோஷமாக அவரை தனது ஊழியக்காரனாக்கி கொண்டார். இயேசுவும் அப்படித்தான். இயேசு 12 சீஷர்களை தான் தெரிவு செய்து கொண்டார். அவரிடத்தில் வழியே வந்து சிலர் கேட்டார்கள். ஒருவன் சொல்லுகிறான்,
நான் நினைக்கிறேன் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் என்று. ஒருவன் சொல்கிறான், நான் உமக்கு பின்னே வருகிறேன். இயேசு சொன்னார், இல்லை இல்லை, மனுஷகுமாரனுக்கு தலை வைக்க இடம் இல்லை என்று அவர் வேண்டாம் என்று உதறுகிறார். ஆனால் அவர் தனக்கென சீஷர்களை தான் தெரிவு செய்து கொண்டார். அப்படி தெரிவு செய்து கொண்டவர்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற அந்த 3 பேரையும் அவர் அதிகமாக தன்னோடு நெருக்கமாய் வைத்து கொண்டார். இன்று அப்படி நடந்தால் என்ன செய்கிறோம்? சொல்லுமே, பாஸ்டர் ஒருவர் யாரையாவது கொஞ்சம் அதிகமாய் நெருக்கமாக்கி கொண்டால் மற்றவர்களுக்கு கடுப்பு. இந்த வாரம் இவன் காக்கா பிடிச்சி பாஸ்டர்கிட்ட நெருங்கிட்டான் என்று சொல்லுவார்கள். அந்த மற்ற 9 பேரும் அப்படி சொல்லவில்லை தெரியுமா? இயேசுவோடு 3 பேர் நெருக்கமாக்கி கொண்ட பொழுது மற்ற 9 பேரும் அதற்கு விரோதமாய் முறுமுறுக்கவில்லை. இது பரவாயில்லை. ஆனால் ஒன்று, நம் கீழ்ப்படிவு, நம் தாழ்மை, நம் உழைப்பு, நம் ஊழியம் நமது தலைவர்களது உள்ளங்களை குளிர பண்ண வேண்டும். உங்கள் தலைவர்களது உள்ளங்கள் உங்கள் நடத்தைகளால் குளிர பண்ண வேண்டும், சந்தோஷம் அடையவை. உங்கள் தலைவர்களை துக்கப்படுத்தக்கூடாது. உங்கள் தலைவர்கள், மோசேயை பாருங்கள், மோசே சம்பூர்ணமான பரிபூர்ணமான ஒருவர் அல்ல. எவ்வளவோ தவறுகள் செய்தார். அவர் விட்ட ஒரு தவறு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அவர் போவதையே தடுத்தது. அவர் செய்த ஒரு தவறு, வசனத்திலே அவர் எழுதி அந்த வசனத்தை மீறி எத்தியோப்பிய பெண்ணை அவர் திருமணம் செய்தார். அதற்கு விரோதமாய் அவரது அக்காவும் அண்ணாவும் எழும்பினார்கள். யோசுவா எழும்பவில்லை, பார்த்தீர்களா? அக்காவும் அண்ணாவும், மிரியாமும் ஆரோனும் எழும்பினார்கள். யோசுவா கடைசி வரை மோசேயை துக்கப்படுத்தவில்லை. ஆகவே சபையில் இருக்கிற விசுவாசிகள், நீங்கள் உங்கள் சபை ஊழியர்களை துக்கப்படுத்த வேண்டாம். அவர்கள் பரிபூர்ணமானவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? குறைகள் இருக்கலாம். மூல உபதேச குறையை பற்றி நான் பேசவில்லை. மூல உபதேசம் ஒரு குறை அல்ல, அது தவறு. மூல உபதேசத்தை திடீரென நான் என்னுடைய சபை மக்களுக்கு இயேசு தேவன் இல்லை என்று சொன்னால் சபை மக்கள் என்னை கல்லெறிந்து கொள்ளலாம். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் தேவன் இல்லை என்றால் அவர்கள் என்னை விட்டு போகலாம், போய்த்தான் ஆக வேண்டும். மூல உபதேசத்துக்கு ஒரு தலைவன் களங்கம் விளைவித்தால் அதை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்க முடியாது, மூல உபதேசத்துக்கு. ஆனால் வேறு குறைகள் நமக்கு இருக்கலாம். பேசுகிற விதத்தில் குறை, நடந்து கொள்கிற விதத்தில் குறை, பரிபாலனை செய்கின்ற விதத்திலே குறை, ஆலோசனை வழங்கும் விதத்திலே குறை, நடத்தையிலே குறை. ஆனால் நாம் நமது தலைவர்களை துக்கப்படுத்தாமல் வாழ பழக வேண்டும், யோசுவாவை போல. புரிகிறதா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்கள் மேய்ப்பர்களை நேசித்து அவர்களுடைய உள்ளம் குளிரும் வண்ணம் நடந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், யோசுவா மோசேயினுடைய உள்ளம் குளிர நடந்து கொண்டபடியினால் ஆண்டவர் சொல்லாமலேயே மோசே யோசுவாவை ஹோரேபுக்கு அழைத்து கொண்டு போகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். இயேசு இதை செய்தாரா இல்லையா? இயேசுவுக்கு தெரியும், தாபோர் மலைக்கு நான் போக வேண்டும், மோசேயையும் எலியாவையும் நான் சந்திக்க வேண்டும், நான் மறுரூபமாக வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவர் மலைக்கு ஏறும் பொழுது அந்த 3 பேரும் அழைத்து கொண்டு போகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்த 3 பேரும் இயேசுவின் மறுரூபத்தை தரிசிக்கிறார்கள். அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளம் குளிர நடந்து கொண்டால் அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் சொல்லாமலேயே நம்மை ஆசீர்வதிப்பார். யோசுவாவுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடி, 13வது வசனம், 24வது அதிகாரம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான்.
அப்போ ஆரோன் ஊர் என்கின்ற முக்கியமானவர்களை கூட மோசே கூட்டிக் கொண்டு போகவில்லை, யோசுவாவை கூட்டிக் கொண்டு போகிறார். அப்புறம் என்ன நடக்கிறது? இதோ இந்த இந்த சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்கள். இன்றைக்கு கூட நீங்கள் சீனாய் மலைக்கு போனால், எத்தனை பேர் சீனாய் மலைக்கு போயிருக்கிறீர்கள்? நீங்கள் போயிருக்கீங்களா? ஓகே. மேலே ஏறுனீங்களா? ஓரேபுக்கு ஏறுனீங்களா? ஓரேபுக்கு ஏறலையா? அடிவாரத்துக்கு போவது செயின்ட் கேத்தரின், அது வேறு. மேலே ஏறும் பொழுது ஒரு இடம் இருக்கிறது, யோசுவா நிறுத்தப்பட்ட இடம். யோசுவாவை ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு மோசே உச்சிக்கு போகிறார். இப்போ இந்த யோசுவாவுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதம் அமைதியாக இருக்கிறது நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணுவோமே. கற்பனை மாத்திரமல்ல, சரித்திர ஏடுகளிலே உள்ளன. ஆனால் சரித்திர ஏடுகள் தானே, அவை தேவ வார்த்தை இல்லை. ஆகவே நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். யோசுவாக்களாக நாம் கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். நீங்கள் சீனாய்க்கு போய் அங்கே இருந்து ஹோரேப் மலைக்கு நீங்கள் ஏறி போனால் உங்களுக்கு தெரியும், அங்கே தண்ணீரும் இல்லை, சாப்பாடும் இல்லை. விளங்குதா? ஹோரேப் மலைக்கு போனவர்களுக்கு தெரியும் நான் சொல்வது. அங்கு தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை. மோசேயை ஆண்டவர் அழைத்தார். 40 நாட்கள், ஒன்று சொல்லுகிறேன் கவனிங்கள், 40 நாட்கள் மோசே தண்ணீர் கூட குடிக்காமல் தானே இருந்திருக்க முடியும். விஞ்ஞானத்தின்படி, வைத்தியத்தின்படி அது முடியாது. தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷன் 40 நாள் இருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய அற்புதம் அவரை உயிரோடு வைத்தது. அதே அற்புதம் அல்லவா யோசுவாவையும் உயிரோடு வைத்தது? நானே அடிக்கடி இப்படி ஒரு பிரசங்கம் செய்வேன். மோசே, எலியா, இயேசு என்றவர்கள் மாத்திரம்தான் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் வேதத்திலே. ஆமாவா இல்லையா? வேறு யாராவது 40 நாட்கள் உபவாசம் இருந்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறதா? இல்லை. தானியேல் கூட 21 நாள் தான் உபவாசம் இருந்தார். 40 நாட்கள் உபவாசம் இருந்தவர்கள் மோசேயும் எலியாவும் இயேசுவும் மாத்திரம்தான். வேதம் எழுதி இருக்கிறபடி. ஆனால் உண்மையில் 4 பேர், யோசுவாவும் தான். அதை ஏன் நான் சொல்வதில்லை? வேதத்திலே எழுதி இல்லை. ஆனால் உண்மை, யோசுவாவும் அந்த மலையின் மேல் ஏறினபடினால் அந்த மலைக்கு அடிக்கடி போய் வருகிறவன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறது உறுதியாய் நான் சொல்லுகிறேன், அங்கே தண்ணீரும் கிடையாது, உணவும் கிடையாது. வேதத்தில் அது சொல்லவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த மோசேக்கு கிடைத்த அந்த அற்புதத்தின் சாயல் யோசுவாவுக்கும் கிடைக்கிறது. விளங்குதா? சில ஆவிக்குரிய தலைவர்களிடத்தில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். என்னுடைய ஊழிய ஆரம்பத்திலே என்னை அறியாமலேயே அவர்களுடைய அபிஷேகத்தின் பங்குகள் என் மேலும் வந்திருக்கின்றன. இது உண்மை. நீங்கள் அபிஷேகம் உள்ள ஊழியர்களோடு நீங்கள் நெருங்கி உறவாடும் பொழுது, அவர்களுக்கு காரோட்டும் பொழுது, அவர்களுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது, அவர்களுடைய பைகளை தூக்கி கொண்டு போகும் பொழுது, அவர்களுக்கு பணிவிடை செய்யும் பொழுது, அவர்களுடைய அபிஷேகத்தினுடைய சாயல் உங்கள் மேல் வருவது வேதத்தின்படியானது. எலிசா பார்த்து கொண்டிருக்க மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலியாவின் சால்வை இவர் மேல் விழுகிறது. இவர் தன்மேல் அபிஷேகம் வந்திருக்கிறது என்று தெரியாமல் தண்ணீரை அடிக்கிறார். யோர்தான் பிளந்து எலிசாவை இந்த பக்கம் கொண்டு விடுகிறது. இரட்டத்தையான அபிஷேகம், எலியாவின் மேல் இருந்த இரட்டத்தையான அபிஷேகம் எலிசாவுக்கு வருகிறது. பாருங்கள், யோசுவா மோசேயால் செய்ய முடியாததையே செய்தார் தேவனுடைய அனுகிரகத்தால். என்ன? ஜனங்களை யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கொண்டு வந்தார். மோசே இல்லை அதை செய்தது. அதை செய்தது யோசுவா. எப்படி அதனுடைய ஆரம்பம்? அந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படிவு, அந்த தாழ்மை. அந்த நாள் மோசே இவரை அழைத்து கொண்டு ஹோரேபுக்கு போகிறார். ஹோரேப் மலைக்கு ஏறுகிறார். ஆனால் ஒரு இடத்துல அவரை மேலே ஒரு இடத்துல இருக்க வைத்து விட்டு இவர் மேலே போகிறார். மேலே போனவுடன் மேகம் அவரை மறைத்து விட்டது. யோசுவாவுக்கு தெரியாது மேலே போன
மோசேக்கு என்ன நடந்தது என்று. இப்போ யோசுவாவை ஒப்பிட்டு பார்ப்போம் கீழே இருந்த ஜனங்களோடு. யார்? ஆரோன், ஊர், மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இவர்களுக்கும் தெரியாது மேலே போன மோசேக்கு என்ன நடந்தது என்று. 40 நாட்கள் மோசேயை காணவில்லை. ஆனால் குறைந்தபட்சம் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வதற்கு ஆழ்துணையாவது இருந்தது. அம்மாவா இல்லையா? யோசுவா அங்கும் இல்லை இங்கும் இல்லை, தனியாக தன்னந்தனியாக ஒரு பாலைவன மலையிலே. மோசேக்கே தெரியாது எத்தனை நாட்களில் திரும்பி வருவேன் என்று. மோசே யோசுவாவை ஒரு இடத்துல விட்டு விட்டு மேலே போகிறார். வேதம் சொல்லுகிறது அப்படித்தானே. மோசே தேவ பர்வதத்தில் ஏறும் பொழுது ஒரு மேகம் மலையை மூடிற்று. அப்போ யோசுவா கீழே வந்திருக்க வேண்டுமா இல்லையா? யோசிங்க. வந்திருக்கலாம். கீழே இருந்தவர்கள் எந்த அளவுக்கு பின்வாங்கினார்கள்? அவர்களும் 10 வாதுகளை கண்டவர்கள் அல்லவா? அவர்களும் செங்கடலை தாண்டி வந்தவர்கள் அல்லவா? அவர்களும் அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் கண்டவர்கள் அல்லவா? அப்போ அவர்களுக்கு ஆள் துணை இருப்பது மாத்திரமல்ல, தலைவர்கள் துணை உண்டு. ஆரோன் உண்டு, ஊர் உண்டு, பேச்சு துணைக்கு ஆட்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் பின்வாங்கினார்களா இல்லையா? எந்த அளவுக்கு பின்வாங்கினார்கள்? பொன் கன்றுக்குட்டி, ஓப்புஸ் கன்றுக்குட்டியை செய்து கொள்ளும் அளவுக்கு பின்வாங்கினார்கள். அப்போ யோசுவா தன்னன் தனியாக, இவர்களோடும் இல்லை, மோசேயோடும் இல்லை, சாப்பிட ஒன்றுமில்லை, தண்ணீர் குடிக்க ஒன்றுமில்லை, குறைந்தபட்சம் கீழேயாவது இறங்கி வந்து இந்த மக்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லவா? அது என்னத்தை காட்டுகிறது? தொடர்ந்து நிற்கின்ற அந்த தீர்மானம், தொடர்ந்து நிற்கின்ற தீர்மானம், steadfastness. நான் இறங்க மாட்டேன். இப்போ ஒரு வேளை இவர் பெரிய ஆவிக்குரிய ஜாம்பவான் அல்ல இன்னும் இந்த யோசுவா. ஒருவேளை அவருக்கு நான் செத்து போவேன் என்கின்ற உணர்வு வந்திருக்காதா? யோசிங்க. அந்த மலையை உங்களுக்கு எதிர்காலத்தில் சந்தர்ப்பம் கிடைத்தால் சீனாய் மலைக்கு போய் ஓரேஃப் மலைக்கு ஏறுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒரு தடவையாவது ஏறி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அந்த இடங்களுக்கு போனால்தான் அந்த வெளிப்பாடு வரும், அந்த அனுபவம் வரும். அந்த மனுஷன் உறுதியாய் இருந்தார். அந்த 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 ஒரு நிலை நமக்கு வேண்டும். நாம் ஆண்டவருடைய ஊழியத்திலே கால் வைக்கும் பொழுது எந்த பக்கமும் மேலே போகவும் முடியாது, கீழே போகவும் முடியாது, இருக்கிற இடத்திலே சாப்பாடும் இல்லை, தண்ணீரும் இல்லை என்கின்ற சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் அப்படியே பல்லை கடித்து கொண்டு பொறுமையாய் இருந்தால் யோசுவாவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உறுதியாய் தரித்திருத்தல், அந்த உறுதியாய் தரித்திருத்தல் வேண்டும். சில நேரம் அன்பானவர்களை ஊழியம் செய்யும் பொழுது வளர்ச்சி இல்லாத ஒரு உணர்வு வரும். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் இங்கிலாந்துக்கு போவதற்கு முன்பதாக 6 சபைகள் தொடங்கினவன். அந்த 6 சபைகளை தொடங்கி ஊழியம் செய்யும் பொழுதும் அந்த 6 சபைகளை தொடங்கின விதம் சும்மா 1, 2 அல்ல. ஒரே நேரத்தில் 70 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது, ஒரே நேரத்தில் 80 பேரை பிரதிஷ்டை பண்ணுவது, இப்படித்தான் இருந்தது ஊழியம். அப்புறம் ஆண்டவர் என்னை அடுத்த படிக்கு கொண்டு போய் இங்கிலாந்துக்கு கொண்டு போனார். அதற்கு பிறகு ஆண்டவர் இலங்கைக்கு என்னை கொண்டு போனது சபை தொடங்கவே அல்ல, வேதாகம கல்லூரி தொடங்க. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரை ஏன் வேதாகம கல்லூரி? அங்கே தான் நல்ல 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 வேதாகம கல்லூரிகள் இலங்கையில் இருக்கின்றனவே என்று. அப்போ ஆண்டவர் 4 சவால் கொடுத்தார். சுரேஷ், அத்தனை வேதாகம கல்லூரிகளுக்கும் படித்தவர்கள் தானடா போக வேண்டும். படிக்காதவன் ரட்சிக்கப்படுகிறான், பாடசாலைக்கு போகாதவன் ரட்சிக்கப்படுகிறான். அவனை நான் ஊழியத்துக்கு அழைத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவனை எடுத்து படிப்பிப்பதற்கு ஒரு பைபிள் காலேஜ் இல்லை. நீ அப்படி ஒரு வேதாகம கல்லூரியை தொடங்கு என்றார். சரி,
இரண்டாவது சவால், அந்த வேதாகம கல்லூரிகளுக்கு போகிறவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். பாஸ்டரும் சரி வேறு மக்களும் சரி சான்று கொடுக்க வேண்டும், இவன் நல்லவன் என்று அவர்களைத்தான் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு காடையன், கழுசரை, கொலைகாரன், கேவலமானவன் எல்லாம் சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், அவனை பயிற்றுவிப்பதற்கு ஒரு வேதாகம கல்லூரி இல்லை. அப்படிப்பட்டவர்களையும் எடுத்து நீ ஊழியக்காரர்களாய் உருவாக்கு என்றார். சரி ஆண்டவரே. மூன்றாவது, அத்தனை வேதாகம கல்லூரிகளுக்கும் பணம் கட்டித்தான் படிக்க வேண்டும். ஏழை சபைகள், ஏழை கிறிஸ்தவர்கள் உண்டு, அவர்களை உருவாக்குவதற்கு வேதாகம கல்லூரி இல்லை. சரி, இலவசமாக படித்துக் கொடு. மூன்றாவது சவால். நான்காவது சவால் மிக மிக அருமையான ஒரு சவால். அவன் வேதாகம கல்லூரிகளுக்கு போய் பட்டம் வாங்கினவுடன் ஹோமிலிட்டிக்ஸ் தெரிகிறது, ஹெர்மெனிட்டிக்ஸ் தெரிகிறது, தியாலஜி தெரிகிறது என்று ஆவியானவர் வெளியே வைத்துவிட்டு இவன் தன்னுடைய அறிவினாலே ஊழியம் செய்கிறான். ஆமாவா இல்லையா? இந்த நிறைய ரெவரண்ட் டாக்டர்மார்களை பாருங்கள், பிரசங்கம் தயாரிப்பதற்கு ஒரு 45 புத்தகங்களை சூழ வைத்து, அதிலே தப்பு இல்லை, நான் தவறு சொல்லவில்லை. 45 புத்தகங்களை வைத்துக் கொள்வார்கள், குறிப்பெடுத்து அழகாக பிரசங்கம் தயாரிப்பார்கள். அதிலே ஒன்றும் நான் தப்பு சொல்லவில்லை. ஆனால் எத்தனை பேர் முழங்காலில் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் உபவாசிக்கிறார்கள்? எத்தனை பேர் ஆவியிலே பிரசங்கம் பண்ணுகிறார்கள்? சரித்திர ஆதாரம் சொல்லட்டும், எபிரேய மொழி சொல்லட்டும், கிரேக்க மொழி சொல்லட்டும், அந்த இறையியல், இந்த இறையியல், அந்த தத்துவம், இந்த தத்துவம் சொல்லட்டும். எத்தனை பேர் அபிஷேகத்தோடு ஊழியம் செய்கிறார்கள்? ஆகவே சுரேஷ், நீ தொடங்குகிற வேதாகம கல்லூரியிலே அவர்களுக்கு இறையியலை சொல்லிக் கொடு, அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடு. ஆனால் உபவாசம், ஜெபம், அந்நிய பாஷை, ஆவியானவருடைய அபிஷேகம், இவற்றில் ஊழியம் செய்ய பழக்கின்றார். அந்த 4 சவால்களோடு தான் நான் போனேன். போய் ஒரு வருடத்துக்கு பிறகு தான் ஆண்டவர் சொன்னார் சபை தொடங்கு என்று. நான் ஆண்டவரோடு சண்டை பிடித்தேன். ஆண்டவரே, இது நம்முடைய அக்ரிமெண்ட்டிலே இல்லை. நான் சபை தொடங்கி சபை பாஸ்டராக இருந்த சகாப்தம் முடிந்து இப்போ நான் வேதாகம கல்லூரி ஊழியம் என்கின்ற ஊழியத்தில் இருக்கிறேன். ஒன்று சபை நடத்த வேண்டும் அல்லது வேதாகம கல்லூரி நடத்த வேண்டும். ஒரு வேதாகம கல்லூரி, ஒரு சபையை நடத்துவது, பாஸ்டர் ஷோமரி, பாஸ்டர் நந்தன், பாஸ்டர்மார் இருக்கிறீர்கள் நீங்கள், சபையை நடத்துவது எவ்வளவு பெரிய யுத்தம். பாஸ்டர் பாரம் என்ன சொல்கிறீங்க? ஒரு சபையை நடத்துறது ஒரு யுத்தமா இல்லையா? என்ன சொல்கிறீங்க பாஸ்டர் நந்தன்? ஒரு வேதாகம கல்லூரி நடத்துவது 1000 சபைகள் நடத்துவதற்கு சமம். அப்போ ஒன்று வேதாகம கல்லூரி நடத்த வேண்டும், இல்லை சபைகள் நடத்த வேண்டும். ஆண்டவரே, சபை தொடங்குகிற சகாப்தம் முடிந்து விட்டது, இப்போ வேதாகம கல்லூரி. இப்போ மறுபடியும் என்னை சபை தொடங்க நீங்கள் சொல்லுகிறீர்கள், முடியவே முடியாது என்று. சண்டை, 2 வருடம் நான் சண்டை பிடிக்கிறேன். பாஸ்டர் ஆபேல் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், வந்து பாஸ்டர், கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு சபை தொடங்க சொல்லி சொல்லுகிறாராம், நீங்கள் தான் மாட்டேன் என்கிறீர்கள் என்று. நான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லிட்டாரா? உங்களுக்கும் சொல்லிட்டாரா? நேரில் சொல்லி சரி வரலன்னு உங்கள் மூலமாக சொல்ல, நீங்கள் சொன்னாலும் செய்ய மாட்டேன் என்றேன். ஐயோ, ஒரு அமெரிக்கனோட மீன் பிடிக்க போகிறேன் டெக்ஸஸில், ஒரு வெள்ளைக்காரரோட மீன் பிடிக்க போகிறேன் ராத்திரி. அவர் மூலம் ஆண்டவர் சொல்கிறார், ஹே சுரேஷ், கர்த்தர் சொல்கிறார் நீ சபை தொடங்கணும், நீ மாட்டேன்னு சொல்கிற. வெள்ளைக்காரன், கருப்பேன், ப்ரௌன், யார் மூலமாக சொன்னாலும் முடியவே முடியாது என்று சண்டை பிடித்து கடைசியில் தொடங்கிட்டேன். இப்போ என்னுடைய உணர்வு என்ன செய்கிறது தெரியுமா? ஏற்கனவே தொடங்கின 6 சபைகளை தொடங்கின விதத்தையும் இந்த மவுண்ட் கார்மெல் சபை தொடங்கின விதத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. நான் மாத்திரமல்ல, என் மனைவியும் ஒப்பிட்டு பார்க்கிறான். இப்போ என்ன நடக்குது? அன்று 70 பேருக்கு ஞானஸ்நானம், இப்போ முழு சர்ச்லையும் 7 பேர் கூட இல்லை. நான் யோசித்தேன், என்னடா இது, என்ன நடக்கிறது? உங்களுக்கு தெரியுமா, ஒரு சந்தர்ப்பத்தில் மனம் உடைந்து போனேன். ஏன்? இனி தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்வதா அல்லது பின்னாலே போவதா? ஒரு 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 இறுக்கம் வந்தது, ஒரு கேவலமான உணர்வு வந்தது. நான் நினைத்தேன், நான் தவறு செய்து விட்டேன், நான் இந்த நிலைக்கு வந்திருக்க கூடாது.
ஒன்று இங்கிலாந்தை விட்டு வந்திருக்கவே கூடாது, அல்லது பேசாமல் வேதாகம பாடசாலை மாத்திரம் நடத்தியிருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டேன் என்று. இந்த உணர்வு எத்தனை பேருக்கு ஊழியத்திலே வந்திருக்கிறது? வெட்கப்படாமல் கையை தூக்கி காட்டுங்கள் பார்க்கலாம். இறுக்கம், ஒரு இறுக்கம், முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது. அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரை எனக்கு காட்டினார் தெரியுமா? யோசுவாவை காட்டினார். இந்த நிலை யோசுவாவுக்கு வந்ததடா. மோசேயோடு தான் போனார், ஆகவே தனியே திரும்ப போனால் கேவலமா இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லி பாரு, என்ன பெருசா போனீரு, கை விட்டுட்டாரோ, எங்க அவரு? ஐயோ, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறார்களே பொல்லாதவர்கள். ஆரோன் எப்படி குழம்பினார் என்றால், ஆரோனை பைத்தியக்காரர்களாக்கி விட்டார்கள். ஆரோன் சும்மா லேசுப்பட்டாளா, பயங்கராள். ஆரோன் இடத்துல மோசே வந்து கேட்கும் பொழுது ஆரோன் சொன்ன பதிலை பார்த்தீர்களா? யாத்ராகமம் 32 மோசே, தம்பி இந்த தங்கம் எல்லாம் கொடுத்தாங்களா, இந்த தங்கம் எல்லாம் நெருப்புக்குள்ளே போட்டோன்னா கண்ணுக்குட்டியா வெளியே வந்துருச்சு என்றது. பாவம் ஐயா அந்த ஆரோன். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு அறிவாளியையே முட்டாளாக்குகிறவர்கள். ஆரோன் ஊர் 2 பேரையுமே முட்டாளாக்கி பொன் கன்றுக்குட்டி செய்து கொண்டவர்கள். சும்மா யோசித்து பாருங்கள், ஒரு வேளை ஒரு 10-15 நாட்களில் போனவர் காணா என்ன ஆச்சோ தெரியலை என்று யோசுவா கீழே போயிருந்தால் கேள்வி கேட்டே கிண்டல் அடித்தே கொலை செய்திருப்பார்கள். நினைச்சோம் பெருசா போனீர், அவர் கூட்டிக்கிட்டு போனார், என்ன ஆச்சு அம்பேன்னு விட்டுட்டார்ல. ஆனால் யோசுவா இருக்கிறார் பாருங்கள். அப்படி யோசுவா மூலம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து தைரியமாய் நிற்க வைத்தார். இப்போ அந்த சபை நிரம்பி வழிகிறது. இப்போ சபை பெரிதாய் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கானோர் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இப்பொழுது பெல்வுட்டிலே கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன்? யோசுவாவின் தேவன் நம் தேவன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு வேளை உங்களுக்கு அந்த அனுபவம் இதுவரை வராவிட்டால் இனி வரும். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் அது வரும். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், திடீரென ஒரு காலம் வரும், ஒரு ஆத்துமா கூட ரட்சிக்கப்படாது. நீங்களும் துண்டு பிரதி ஆயிரக்கணக்காய் கொடுப்பீர்கள், ஒரு ஆள் வராது. சுகமாக்குகிற ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், திடீரென ஒரு கூட்டத்தில் ஜெபிப்பீர்கள், நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஆளுக்கு கூட சுகம் வராது. விளங்குதா நான் சொல்றது? அதாவது அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும். சோர்ந்து போகக்கூடாது, அசந்து போகக்கூடாது. யோசுவாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து நாம் இறுக பற்றி கொண்டிருக்க வேண்டும். கலப்பையிலே கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடாது. இதனால் தான் ஜனங்கள் சோர்வடைகிறார்கள். யோசுவா சோர்வடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் அவர் சோர்வடையாமல் அவர் அப்படியே இருக்கிறார். 32வது அதிகாரத்திலே நாம் 17வது வசனத்துக்கு போவோம். அவருடைய ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுகிற விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை என்ன பார்த்தோம்? முதலாவது விசுவாசம். மோசே சொல்லுகிறார், ரெவிதீமிலே சண்டை பிடி என்று. விசுவாசம், கீழ்ப்படிவு இல்லையா? அடுத்தது பெருமையின்மை. மோசேயின் ஊழியக்காரன் என்ற அந்த உணர்விலே அவர் இருக்கிறார். 4வது, அவர் அப்படியே உறுதியாய் இருக்கிறார். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று திகையாமல் கலங்காமல் உறுதியாய் நிற்கிறார். இப்போ அடுத்தது பார்ப்போம். யாத்ராகமம் 32:17 வாசியுங்கள். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை ஜோஷுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். யோசுவா நினைத்து விட்டார் இன்னொரு யுத்தம் தான் என்று. ரெவிதீம் யுத்தம் போக அடுத்த யுத்தம், எவனோ எதிரி வந்து அடிக்கிறான் என்று. ஆனால் மோசே என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், வாசிங்க. அதற்கு மோசே, அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டிகளையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு, அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து
தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பெரிய ரகளை நடக்கிறது. மோசே போய் 10 கற்பனைகளை வாங்கி கொண்டு கீழே வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி பொன் கன்றுக்குட்டி செய்து, அது அந்த ஓப்புஸ் என்கின்ற எகிப்திய தெய்வம், அதை செய்து அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மோசே வந்து பெரிய அநியாயம் எல்லாம் செய்து இவர்களை அடித்து 3000 பேர் செத்து போகிறார்கள். பிறகு வாசித்து பாருங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தோடு இன்றைக்கு நான் முடிப்பேன். இன்னொரு 15 நிமிடம் நான் உங்களோடு பேச போகிறேன். முக்கியமான ஒரு விஷயம். இந்த நீங்கள் பிறகு நேரம் இருக்கும் பொழுது இவற்றை முழுக்க வாசியுங்கள். 32ஆம் அதிகாரத்தை அப்படியே வாசியுங்கள். அப்படியே 33ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அப்படியே 33வது அதிகாரத்துக்கு நீங்கள் போய் 6வது வசனத்திலிருந்து வாசிங்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கூடாரத்தையே கலற்றி பாளையத்துக்கு வெளியே போய் நிறுவி விட்டார். என்ன அர்த்தம்? தேவன் உங்களோடு இருக்க தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் என்று வருகிறது. அதுக்கு எபிரேய சொல் என்ன தெரியுமா? மிஷ்கான் என்றால் தேவனுடைய பிரசன்னம் என்று அர்த்தம். அதை பாளையத்துக்கு புறம்பே போடுகிறார். வாசிங்களே. கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அதாவது இவ்வளவு காலம் கர்த்தருடைய கூடாரம் பாளையத்துக்குள்ளே இவர்களோடு இருந்தது, இப்போ வெளியே இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உங்களை விட்டு தூர போய்விட்டது என்ற அடையாளம். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்துத்தான் கொண்டிருந்தார்கள். இவர்கள் போகவில்லை. ஏன்? தேவனுடைய பிரசன்னம் இவர்களை விட்டு தூர விலகி போய்விட்டது. அவர்கள் அவ்வளவு எரிச்சல் உண்டு பண்ணிவிட்டார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். அவர்கள் இங்கே வரவில்லை. அவர்கள் பாளையத்துக்குள்ளே இருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொள்கிறார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவா மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்தில் நிற்கிறார். பாருங்கள், ஆவிக்குரிய நிலையிலே யோசுவா எந்த ஒரு பயங்கரமான வளர்ச்சியை அடைந்திருக்கிறார் என்று. ஜனங்கள் மத்தியிலே இருந்து ஆசரிப்பு கூடாரமே வெளியேற்றப்பட்டு விட்டது. புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய பிரசன்னம் பாளையத்தை விட்டு போய்விட்டது. இவர்கள் அவ்வளவு துரோகம் செய்தார்கள், அவ்வளவு எரிச்சலை ஆண்டவருக்கு உண்டு பண்ணினார்கள், அவ்வளவு பெரிய கோபத்தை ஆண்டவருக்கு இவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அப்போ மோசே போகும்பொழுது இவர்களால் செய்யக்கூடியது என்ன? கூடார வாசலிலே வந்து பார்க்கத்தான் முடியும். விளங்குதா? அந்த இடத்துக்கு போக முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு போனவர் யார்? யோசுவா. மோசே தேவனோடு பேசுகிறார். அப்புறம் மோசே தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு, அவரும் பாளையத்துக்குள்ளே வாழுகிறவர் அல்லவா, அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போகிறார். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவா பாளையத்திலே, அவர் பாளையத்துக்குள்ளே போகாமல் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். இந்த இடத்துல யோசுவா எப்படி அழைக்கப்படுகிறார் என்று பாருங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா. ஏன் இந்த இடத்துல மோசையின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று சொல்லவில்லை? பிசாசை கேவலப்படுத்த. கவனிங்க. உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த எழுதுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டேனே பாருங்களேன். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்கு துரோகம் செய்து விட்டார்கள். தேவனை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்திருக்கும், எவ்வளவு வெட்கமாக இருந்திருக்கும். அந்தரங்கத்திலே ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிறவை நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய நடத்தை தேவனை வெட்கப்படுத்தும் என்று.
ஆமாவா இல்லையா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யோபை குறித்து சாத்தான் இடத்துல சவால் விட்டவர். சாத்தான் வந்து ஆண்டவர் இடத்துல சொல்லவில்லை யோபு என்கின்றவனை பார்த்தேன் என்று. ஆண்டவர் தான் கேட்கிறார். நான் பூமியெல்லாம் உலாவி விட்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது, ஆஹா அப்படியா, யோபு என்றவனை பார்த்தாயா, பார்த்தாயா அவன் எப்படிப்பட்டவன் என்று ஆண்டவர் தான் யோபுக்காக வக்காலத்து வாங்குகிறார். ஒருவேளை யோபு தேவனை திட்டி இருந்தால் ஆண்டவருக்கு அது வெட்கமாய் இருந்திருக்குமா இல்லையா? நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை தடவை நீங்கள் ஆண்டவரை வெட்கப்படுத்தி இருப்பீர்கள்? நான் சொல்லவா? நான் ஆண்டவரை பல முறை வெட்கப்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய வார்த்தையினால், என்னுடைய சிந்தனையினால், என்னுடைய நடத்தையினால் பல தடவை நான் ஆண்டவரை வெட்கப்படுத்தி இருக்கிறேன். விளங்குதா? ஆண்டவர் என்னை குறித்து சாத்தான் இடத்துல எவ்வளவு சவால்களை விட்டிருப்பார். பார்த்தாயா சுரேஷை, பார்த்தாயா அவனை, அவன் செய்கிறதை பார்த்தாயா? அந்த நேரங்களில் என்னை குறித்து பெருமைப்பட்ட தேவன் பல தடவை என் வார்த்தை, சிந்தனை, நடத்தையினால் சாத்தானிடம் வெட்கப்பட்டிருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? நானே சொல்லுகிறேன், நீங்களும் ஏன் ஒத்துக்கொள்ளக்கூடாது? ஆனால் ஒன்றை செய்வோம், இனி ஆண்டவரை வெட்கப்படுத்தாமல் இருப்போம். விளங்குதா? இப்போ சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வெட்கப்படுத்தி விட்டார்கள். யோசிங்க, ஆண்டவருக்கு முக்காலமும் தெரியும். தயவு செய்து நான் சொல்லுகிற விஷயத்தின் அடிப்படையில் ஆண்டவருக்கு எதிர்காலத்தில் நடக்க போவது தெரியாது என்று நான் நினைக்கிறதாக அல்லது சொல்லுகிறதாக என்ன வேண்டாம். ஆண்டவருக்கு முக்காலமும் தெரியும், அவருக்கு எதிர்காலம் தெரியும். ஆனாலும் அவர் எதிர்காலத்திலே தலையிடுகிறவர் அல்ல. இப்போ நான் சொல்லுகிறேன், மோசேயை ஆண்டவர் ஓரேவுக்கு அழைக்கிறாரே, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா 40 நாட்கள் இவரை வைத்திருக்க போகிறோம் என்று? மோசேக்கு தெரியாது, யோசுவாவுக்கு தெரியாது, ஆரோனுக்கு ஊருக்கு தெரியாது, இஸ்ரவேலருக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும் அல்லவா? அப்போ தேவன் மோசேயை மேலே அழைக்கும் பொழுது கவனிங்கள், இஸ்ரவேலர்களை நம்பி தானே ஆரோனோடும் ஊரோடும் விடுகிறார். என்ன சொல்லுகிறார் மோசே? இதோ நான் போகிறேன், ஆனால் உங்களுக்கு ஆரோனும் ஊரும் உண்டு. நம்பி தானே ஆண்டவர் இவர்களை மேலே கொண்டு போகிறார். 32ஆம் அதிகாரத்தில் இவர்கள் கீழே வரும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விட்டார்களா இல்லையா? யோசிங்க. யார்? எல்லாருமே, தலைவர்களும் கூட. ஆரோன், அது இங்கிலீஷில் ஒரு நல்ல வேர்ட் ஒன்று இருக்கு, விம்ப். Aaron was wimpy in his response. He says, I threw the gold into the fire and a golden calf came out. அந்த விம்ப்னு இங்கிலீஷில் சொன்னால் எப்படி தெரியுமா? இந்த சோப்பலாந்தி மாதிரி இருப்பாங்க சில பேர். அது என்னன்னா, மோசே தங்கம் எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்களா, அந்த தங்கத்தெல்லாம் நெருப்புக்குள்ள போட்டுன்னா பொட்டுன்னு கண்ணு குட்டி ஒன்று வந்துருச்சு மோசே. விளங்குதா? இந்த விம்ப்னு சொல்லுவோம், அந்த சொத்தியா பெலனையில் யார் அப்படி மாறி இருக்கிறார்? மோசேயின் அண்ணன், அதாவது மோசேயின் சார்பாக பார்வோனோடு பேசினவர். ராஜா சமூகத்தில் போய் பேசுகிறவன் அப்படி பேச முடியுமா? எங்களுக்கு ஒரு சாமி இருக்கு, அந்த சாமியை கும்பிட எங்களை ஜனங்களை அனுப்புவீங்களாம். ஆரோன் எப்படிப்பட்டவர்? பார்வோன் ராஜாவே, இது என் தம்பி, எங்களுடைய தேவன் சொல்லுகிறார். அப்படி பேசின ஆரோன் இப்ப எப்படி ஆயிட்டார்? தங்கெல்லாம் நெருப்புல போட்டேன்னா கண்ணு குட்டி வெளியே வந்துச்சு மோசே. மிரியாமின் புருஷன் ஊர் கம்மன் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், யோசிங்க, முழு இஸ்ரவேலர்களும் ஆண்டவரை வெட்கப்படுத்தி விட்டார்கள். இப்போ வான மண்டலங்களை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள். பிசாசும் அவன் சேனையும் எப்படி வீராப்பாய் பேய் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? பேய் சிரிப்பு.
இந்த பேய் அந்த பேயை பார்த்து அங்கே ஆண்டவருக்கு கேட்கறதுக்கு பெருசா நம்பிட்டாருல்ல, நம்மளை வேலேருந்து தள்ளி விட்டாருல்ல, நமக்கு எதிராக ஜனம் ஒன்று தெரிவு செய்துட்டாருல்ல, இப்போ பாத்தியாளே என்ன நடக்குதுன்னு பாத்தியாளே. இது ஆண்டவருக்கு கேட்டிருக்குமா இல்லையா? பிசாசு ஆண்டவரை வெட்கப்படுத்தியிருப்பானா இல்லையா? இப்போ நமது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ரிட்டர்ன் கொடுக்கணும். நம்ம ஆண்டவர் ரிட்டர்ன் கொடுக்குறோம். என்ன செஞ்சார் தெரியுமா? ஓஹோ, அத்தனை பேரையும் வச்சு நீ என்னடா வெட்கப்படுத்துற? கொஞ்சம் கூடாரத்தை பார் யார் நிற்கிறான்னு. மோசேயே கூடாரத்தை விட்டு போயிட்டார். ஆனால் கூடாரத்தில் வாசல் ஒருத்தர் நிற்கிறார். யார் அவர்? சும்மா இருங்க, நீங்கள் யோசுவான்னு சொல்லாதீங்க. பாம்பின் குமாரன். ஓ ஆளா இருக்க வேண்டிய வேண்டா, ஓ ஆளா இருக்க வேண்டியவன், சர்ப்பத்தின் பிள்ளை, நூனின் குமாரன். இந்த ஒரு ஆளை வச்சு உன்னை அவமானப்படுத்திட்டேன் பாத்தியா? புரிகிறதா? அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய பெரிய கூட்டங்களை வைத்து சாத்தான் தேவனை வெட்கப்படுத்தும் பொழுது, தேவன் உங்கள் ஒரு ஆளை வைத்து சாத்தானை வெட்கப்படுத்துவார். நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் லேசுப்பட்டாள்னு. நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் லேசுப்பட்ட ஒரு ஆள் என்று. விளங்குதா? நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை. தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. தாழ்மையாக இருப்போம். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் பயன்படுத்துகிற பெரிய பெரிய பாத்திரங்கள். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மை நாம் அளவிடுவோம். நம்மை நாம் அளவிடுகிற விதங்கள் என்ன? படிப்பு. ஐயோ நான் படித்தில்லை. விளங்குதா? ஐயோ எனக்கு படிப்பு இல்லை, ஐயோ எனக்கு தாளந்து இல்லை, ஐயோ எனக்கு பணம் இல்லை, ஐயோ எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. இப்போ நாம் உட்கார்ந்து ஒரு பேசிக்கொண்டால் நம்மை குறித்து கேவலமாய் தரக்குறைவாய் பேசுவதற்கு நமக்கு விஷயங்கள் இல்லையா? இப்போ நீங்கள் அங்கே இருந்து என்னை பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், பாஸ்டர் சுரேஷ் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட கேளுங்க நான் எப்படின்னு. அவள் உண்மையை சொன்னான்னா அதுக்கு பிறகு என்னைய கூப்பிட மாட்டீங்க. அதான் என் மக இருக்கா, அவகிட்ட கேளுங்க உங்கள் அப்பா எப்படின்ட்டு. அவள் வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டா மற்ற பிள்ளைகள் எல்லாம் நினைக்காட எங்களுக்கெல்லாம் நல்ல அப்பா இருக்குன்னு. இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் உங்கள் அப்பா சரியில்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் மிஷாவோட சந்திச்சு, மிஷா உண்மையை சொல்லிடாத டார்லிங், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீ என்னை காப்பாற்று. உங்கள் அப்பா எப்படிப்பட்ட அப்பான்னு என் பிள்ளைகிட்ட கேட்டு அவள் மாத்திரம் உண்மையை சொன்னால் அப்போ தான் நீங்கள் நினைப்பீங்க, அட பரவாயில்லையப்பா நம்ம அப்பா பாஸ்டர் சுரேஷ்னா என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு தானா? மேர்சி கிட்ட நீங்கள் கேட்டு அவள் மாத்திரம் உண்மையை சொல்லிட்டா நீங்களாம் யோசிப்பீங்க, ஏன் நம்ம பாஸ்டர் இந்த ஆளை அடிக்கடி கூப்பிடுறாரு பிரசங்கத்துக்கு, இந்த ஆளெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடாது. நமக்கு பாம்பின் கால் பாம்பறியும். நம்மளோட நிலவை நமக்கு தான் தெரியும் இல்லையா? எல்லாம் பெருசாக பிரசங்கம் பண்ணுறோம், பொண்டாட்டியோட கோவம் வரும்போது பொண்டாட்டியோட பேசுகிற விதம் அந்த நேரத்தில் ரட்சிப்பு மறந்து போகுது. இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு கூட தெரியுது, இது என்னன்னே தெரியாது அந்த நேரத்தில். விளங்குதா? ஆமாவா இல்லையா? வீட்டுக்கு வீடு வாசப்படி. நம்முடைய பலவீனங்கள் நிறைய உண்டு, நம்முடைய குறைபாடுகள் நிறைய உண்டு. அவற்றை காரணமாய் வைத்து நாம் நம்மை அனாவசியமாய் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளிவிட்டு நான் புழு, நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி சாத்தானை வெட்கப்படுத்துகிறவர். விளங்குதா? இன்னும் நான் ஏன் பெயர் மாற்றாமல் இருக்கிறேன்? எத்தனை பேர் எனக்கு பெயரை மாற்ற சொல்கிறாங்க. உங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் எஸ்ரான்னு பேர் வச்சுக்கிறீங்கன்ட்டு. ஆமாம் தானே? ஆனால் நான் என்னுடைய பேரை சொல்லும் பொழுது சுரேஷ் செல்வகுமரன் ராமச்சந்திரன் என்று பிசாசுக்கு எவ்வளவு எரிச்சலாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடே நம்ம ஆளாக இருந்தவேன்ப்பா, நமக்கு பூஜை பண்ணவேன்ப்பா, நமக்கு அர்ச்சனை பண்ணவேன்ப்பா, நம்மளோட மந்திரம் எல்லாம் ஓதனவேன்ப்பா, இன்றைக்கு நமக்கு எதிராக வேலை செய்யறான். இதுதான் விளங்குதா உங்களுக்கு? நூனின் குமாரனாகிய யோசுவா
ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். முழு இஸ்ரவேலர்களுக்கும் அந்த பாக்கியம் பறித்து போடப்பட்டது. முழு இஸ்ரவேலர்களும் மிஞ்சி மிஞ்சி போனால் தங்கள் கூடாரங்களை விட்டு வெளியே வந்து மோசே போவதை பார்க்கத்தான் முடியும். ஏன்? அவர்கள் தேவனை வெட்கப்படுத்தி விட்டார்கள். ஆனால் தேவன் கையிலே ஒரு ஆயுதம் இருந்தது. நூனின் குமாரன், பாம்பின் குமாரன் யோசுவா சர்ப்பத்தின் குமாரனை தன் ஊழியக்காரனாக்கி ஆசரிப்பு கூடாரத்தில் வைத்தார். ஆமென். எல்லாருக்கும் சாமுவேலை தெரியும். சாமுவேல் கூடாரத்திலே வளர்ந்தவர். ஆனால் இந்த வசனத்தை பாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒரு மனுஷனாய் யோசுவா அன்றிலிருந்து ஏற்படுத்தப்பட்டார். கவனிங்க, ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேலர்களை விட்டு பிரிந்தது. ஆமாவா இல்லையா? ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள இருந்தது. இஸ்ரவேலை விட்டு பிரிந்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகப்பட்டது. ஆசரிப்பு கூடாரமே இஸ்ரவேலை விட்டு பிரிந்தாலும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத ஒருத்தரை ஆண்டவர் தெரிவு செய்து கொண்டார். அதுதான் நூனின் குமாரனாகிய யோசுவா. ஆமென். நான் முடிக்கும் பொழுது இதை சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிய மனதில்லாத ஒரு மனுஷனாக அவர் மாறிவிட்டார். உங்களுக்கு தெரியுமா, சபைகளிலே கூடுதலாய் சபை சபை என்று ஓடுகிறவர்கள், அந்த ஜெபக்கூட்டம் இந்த ஜெபக்கூட்டம் என்று போகிறவர்கள், ஆராதனைக்கு பல மணி நேரங்களுக்கு முன்னாக வந்து ஜெபத்திலே உட்கார்ந்திருக்கிறவர்கள், ஆராதனை முடிந்தும் உடனே ஓடாமல் தாபரிப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் யார் என்று நீங்கள் பொதுவாய் பார்த்தால் அவர்கள் யாராய் இருப்பார்கள் தெரியுமா? ஒன்று வயது முதிர்ந்தவர்கள், அல்லது வேலை வெட்டி எதுவும் இல்லாதவர்கள், அல்லது இந்த பக்தியாய் இருப்பவர்கள். இந்த ரக கூட்டத்திலே உற்சாகமாக இருக்கும் வாலிபர்களை காண முடியாது. ஆமாவா இல்லையா? இப்போ ஆராதனை தொடங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பதாக வாலிபர்கள், வாலிப பெண்கள் வந்து ஜெபத்திலே தங்கியிருப்பது இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் தான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறார். ஆகவே வாலிபர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தை நாடுவதற்கு வயது போனவர்களாக இருக்க தேவையில்லை, வேலை வெட்டி இல்லாதவர்களாக இருக்க தேவையில்லை. வாலிபர்கள், வேலை இருக்கிறவர்கள், கடமைகள் இருக்கிறவர்கள், உற்சாகமானவர்கள், வீரர்கள், இவர்கள் தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இந்த இடத்திலே நான் இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். நாளை இதிலிருந்து உங்களுக்கு தொடங்குகிறேன். யோசுவா ஒரு சாதாரண யுத்த வீரனாய் இருந்து ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் பரிணமித்தது இந்த அனுபவங்களினூடு. என்ன அந்த அனுபவங்கள்? முதலாவது, அவர் கீழ்ப்படுகிறார். ஏன் கீழ்ப்படுகிறார்? அவருக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்னால் முடியாவிட்டாலும் என் தேவனால் முடியும் இந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்கென்று. அடுத்தது, மூன்றாவது, அவர் பெருமையே இல்லாமல் தாழ்மையாய் இருக்கிறார். நான்காவது, உறுதியாய் தரித்திருக்கிறார். எங்கு திரும்புவது என்று தெரியாவிட்டாலும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறார். ஐந்தாவது, அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு மோசே போனால் கூட இவர் போகாமல் தேவனுடைய சமூகத்திலேயே இருக்கிறார். சாதாரண ஒரு மனுஷன், சாதாரண ஒரு வாலிபன் இப்போ ஒரு ஆவிக்குரிய ஜாம்பவானாய் மாறிவிட்டார். ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? நீங்கள் கர்த்தர் உங்களோடு பேசினாரா? எழுந்திருந்து ஜெபம் செய்து முடிப்போம். நாளை இதிலிருந்து தொடங்குவோம்.